YouTube. வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்எஸ் ராஜன் உங்களை த பியூட்டிஃபுல்லான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய நார்மல் ஆர்எஸ் வினர்ஸ் அகாடமியினுடைய ஃபண்டமெண்டல் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் ஃபைன், எவ்ரிபடி இஸ் கிரேட் அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் as you know இந்த மாதத்தினுடைய 3வது செவ்வாய்க்கிழமையில் இருக்கோம். ஸோ அவர் டாபிக் இஸ் வெஸ்டீஜோடைய சக்ஸஸ் பிரின்சிபல்ஸ். அதாவது வெஸ்டீஜில் சக்ஸஸ் ஆகணும்னா என்ன செய்யணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெஸ்டீஜில் ஏன் சக்ஸஸ் ஆகணுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிகாஸ் இங்கே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வேறு எங்கேயும், அதாவது இஃப் நாட் வெஸ்டீஜ் வாட் அப்படின்னு போட்ட ஒரு கேள்வி போட்டோம்னா there is nothing else in this world. there is nothing else in this world. இது கொடுக்கக்கூடிய அத்தனையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்போது இதை நாம் செய்வதற்கு என்ன தப்பு, செய்வதற்கு நாம் எவ்வளவு முற்படணுங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் படிச்சிருக்கீங்க, யூ கம்ப்ளீட்டட் அப் டு டிகிரி. வென் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் அப் டு டிகிரி, அந்த டிகிரி படிக்க முன்னாடி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சதா?
படிக்கிற படிப்பு முன்னாடியே தெரிஞ்சுதா இல்லை சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாங்க. சரி, சொல்லி கொடுக்கும் போதாவது சொல்லி கொடுத்த உடனேயே நமக்கு புரிஞ்சுதா? அதை எவ்வளவு தூரத்துக்கு கடினமாக நம்ம போய் பல புக்குகளை ரெஃபர் பண்ணுறது, அல்லது இன்னொரு அதுக்கு அடிஷ்னல் டியூஷன் வைக்கிறது, இது மாதிரி எவ்வளவு விஷயங்களை பண்ணி தானே அதை நம்ம இது பண்ணிடுவோம். எதுக்காக அதை பண்ணினோம்? எதற்காக அது பண்ணினோம்? யோசிக்க. ஒன்லி திங், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும். தப்பாகவே எடுத்துக்கூடாது. ஒரு பாயிண்ட் பிளாங்க் கொஸ்டின், வாழ்க்கை நல்லா இருக்கு. இது ஒரு பக்கம். இப்போ ஏதோ ஒரு வியாபாரம் பண்றீங்க. அந்த வியாபாரம் முதலீடு வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமா வேணும். நீங்க எவ்வளவு முதலீடு போட்டிருக்கீங்களோ அந்த முதலீடு உங்ககிட்ட பேங்க்ல இருந்தது, அது அப்படியே போட்டு ஆரம்பிச்சிக்கலாம், அல்லது வேற எங்கெல்லாமோ கடனை வாங்கி ஆரம்பிச்சிக்கலாம். அப்போ வேற எங்கெல்லாமோ கடனை வாங்கி ஆரம்பிச்சிருக்கோம்னா, ஒருவேளை நாம் எதிர்பார்த்தபடி போகலைன்னா நமக்கு லாஸு, அதாவது நம்மளுடைய மைனஸ். கரெக்டா? அப்ப அதுக்கு கூட நம்ம துணிந்திருக்கோம். அதற்கு காரணம் என்ன? அகெயின், நம் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு. திருப்பி அடுத்த கேள்வி, அதே கேள்வி, வாழ்க்கை நல்லா இருக்கா? ஃபைன். இப்போ இதே கேள்வி நான் இப்போ இங்கே வைக்கிறேன். இங்கே ஏதாவது இப்போ நான் படிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ரொம்ப கடினப்படணுமா, கஷ்டப்படணுமா, எங்கேயா போய் டியூஷன் வைக்கணுமா, சொல்லித்தரத்துக்கு ஆளுங்க, அதாவது டாப்பஸ்ட் லெவல்லேருந்து உங்களுடைய கடைசியில் உங்களை ஸ்பான்சர் பண்ணுறவர் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் மறிஞ்சு கட்டிட்டு நிற்குது. நீங்கள் தான் அவங்கள போய் தொந்தரவு பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவோ வேலைகள், நம்ம போய் தொந்தரவு பண்ணால் வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. யாரோ ஒருத்தர் இல்லை, அதுக்கு மேலே போங்க, அதுக்கு மேலே எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. நமக்கு இது புரியல, இன்னொரு தடவை 10 தடவை சொல்லி தரதுக்கும் ரெடியாக இருக்காங்க. நாம் அதை சொல்லணும், புரியல, எனக்கு இது தெரியல, எனக்கு இன்னும் சரியா விளங்கிக்கல அப்படிங்கிறத நாம் எடுத்து சொல்லணும். அப்போ அதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஃபைன். சரி, இந்த வியாபாரத்தை நாம் தொடர்ந்து செய்வதற்காக நம்ம ஏதாவது அங்கே இங்கே கடனை வாங்கி எதையாவது பண்ணணுமா? ஒருவேளை நம்ம லாஸ் ஆகிட்டோம்னா வாழ்க்கை போச்சுப்பா, அந்த இதை அடைக்கணுமே, அந்த மாதிரி ஏதாவது நம்ம மேலே ஒரு கத்தி ஒன்று தொங்குதா? இல்லை. இப்போ அடுத்த கேள்வி, இங்கே ஜெயிச்சவங்க வாழ்க்கை, இங்கே ஜெயித்தவர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேரா கம்மி பேரா? அப்போ ப்ராபபிலிட்டி, அதாவது சாத்திய கூறுகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நான் ஈடுபடுறவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க நான் சொல்லலை. யாரெல்லாம் இந்த கற்றுக்கணும், அதுக்கும் அதை சொன்னதை அப்படியே படிப்படியாக தினம் செய்வதற்கும் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். இப்போ ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, நான் எப்பவுமே இந்த எக்ஸாம்பிள் தான் யூஸ் பண்ணுவேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தினம் ரெகுலராக நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்னு எல்லாருக்கும் ஆசையாகவும் இருக்கு. ஆனால் செய்கிறோமா? ஆனால் செஞ்சால் ஆரோக்கியமாக இருப்போமா மாட்டோமா? இன்னைக்கு உலகத்தில் 720 கோடி பேர் இருக்காங்க. அதில் நிறைய பேர் ஆரோக்கியமாக இல்லை, அக்ரீடு. ஆனால் ஆரோக்கியமாக இருக்கணும் என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருப்போமா மாட்டோமா? அப்போ இப்போ பண்ணாதது யார் தப்பு? இப்போ பண்ணுறவங்கெல்லாம் ஒரு 70 to 80% பேர் நிச்சயமாக இருப்பாங்க அப்படின்னா அது செய்யணும்ல. அப்போ அதே தானே இதுவும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காமன் சென்ஸாக நான் பேசுகிறேன். பட் இதை கூட நம்மளால பண்ண முடியல அப்படிங்கும்போது அப்புறம் என்ன? இப்போ எப்படி தான் நமக்கு வாழ்க்கை முன்னாளாகும்? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப பேசிக்காக பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் செஞ்சாலே இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ராக்கெட் சயின்ஸே இல்லை. சிம்பிள் விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சோம்னா நடந்துடும், அவ்வளோதான். எப்படி தண்ணியை கொண்டு போய் நம்மளுடைய அடுப்பில் வச்சு அடுப்பை மூட்டி விட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா சூடாக இருந்தால் டக்குன்னு கொதிச்சிடும். சூடு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் சூடு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுதான் முக்கியம். இந்த சூடை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொதிச்சே ஆகும். நல்ல சூடு இருந்ததுன்னா இப்படி 1 நிமிஷத்தில் ஆகும். சூடு ரொம்ப கம்மியாக இருந்தால் 4 நிமிஷத்தில் ஆகும். இன்னும் ரொம்ப கம்மியாக இருந்தால் 10 நிமிஷத்தில் ஆகும். இன்னும் கம்மியாக இருந்தால் 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் ஆகும். பட் எப்படியும் கொதிச்சே ஆகும். அப்போ இதை தொடர்ந்து செய்வதில் நமக்கு என்ன பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ்?
I wanted to tell this basically before I started. Fine. So we'll all have to win this because அதாவது இன்னைக்கு இந்தியாவில், நம்ம இந்தியாவில் தான் ஆரம்பிச்சது வெஸ்டீஜ். இந்தியாவில் எவ்வளவு கோடி மக்கள் இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு 135 கோடிக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த 135 கோடி பேர்ல எத்தனை பேர் வெஸ்டீஜுக்குள்ள இணைந்திருக்கிறார்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக அப்படின்னா 2 கோடி 2.25 கோடி. 130 கோடியில இது ஜஸ்ட் ஒரு 1%, 1.25% அவ்வளவுதான். மீதி 99% மக்களுக்கு வெஸ்டீஜே தெரியல. அப்ப அந்த இணைந்தவர்கள் எவ்வளவு ரேரான பீப்புள் கொஞ்சம் பாருங்க. சரி, அந்த இணைந்தவர்கள்ல இதுல இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும், இது இவ்வளவு செஞ்சா போறோம், இப்படி பண்ணா இதாகும் அப்படின்னு தெரிந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் 1% தான் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நீங்க எவ்வளவு ரேர்னு பாருங்க. அந்த தெரிந்தவர்களையும் இன்னும் துல்லியமாக இது மாதிரி ஸ்பெஷல் ட்ரைனிங்ல உங்களை தெரியப்படுத்துவதற்கு எத்தனை பேர் இருப்பீங்கன்னு பாருங்க. அதுலயும் இன்னும் 1% தானே. அப்போ ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் நீங்க. இப்பவும் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யலைன்னா, அதுல மெத்தனம் காட்டினோம்னா நம் வாழ்க்கை எப்படி முன்னேறும்? I'm asking you a very simple, logical, common sense question. நீங்களா இருந்தீங்க, நான் தப்பா எடுத்துடக்கூடாது, கையெடுத்து இப்படி இது பண்ணிக்கிறேன். நானா அப்படி இதே மாதிரி இதில் இருந்திருந்தேன்னா என்ன நானே இப்படி பலாரம் அடிச்சிருப்பேன். So friends, so let's know at least we are in the beginning of the year 2021. We are in the 3rd week. இன்னும் ஒரு மாதம் முடியலை. இன்னும் அடுத்த 11 மாதங்கள் கிடக்கணும். முடிறதுக்குள்ள நம்ம ஒரு லெவலுக்கு போயிடணும். ஸோ தட் ஃப்ரம் திஸ் அவருடைய பிகினிங் சூப்பராக இருக்கணும். ஆஃபர்ஸு எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி நம் வாழ்க்கைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃபரோட நம்ம இங்கே பிஸ்னஸ் முடியல. எல்லாம் ஆஃபர் இஸ் எஸ் கரெக்ட், பட் ஆஃபர் இல்லை. ஆஃபருக்கு மேலே இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஆஃபர், இப்போ எனக்கு நான் ஒரு 5 ப்ராடக்ட் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னால் எனக்கு எதாவது இருக்குமா? அது சித்தார்ட்ட போய் சொல்லுங்கள், நீ ஒரு 5 ப்ராடக்ட் ஃப்ரீ சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லுவார். எனக்கு வேணுங்கிற எப்போ வேணால் வாங்கிப்பேன், நான் வாங்கிடுவார். பிஸ்னஸ்க்கு நான் இன்னைக்கு பிஸ்னஸ்க்காக 10,000 ரூபா வாங்கினா எனக்கு இது வரும், 10,000 ரூபா கொடுத்து வாங்கிடுவார். அப்போ அந்த லெவலுக்கு நம்ம போக வேண்டாமா? ஆனால் அடுத்தது வியாபாரத்தில் இப்போ ஒரு உதாரணமாக நான் சொல்லணும்னா அது ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு போகிறேன் நான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பொங்கல் வருது, தீபாவளி வருது, கிறிஸ்மஸ் வருது, அவ்வளோதான், யூ டேக் ஹாலிடே. பிஸ்னஸே அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். எப்படி இதாகும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இன்னைக்கு சித்தார்த்த 1.5 கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு சொல்லிட்டு வி ஆர் ஆல் என்ன சொல்றது, ஐயோ எப்படி சம்பாதிக்கிறார், எப்படி சம்பாதிக்கிறார் தெரியுது, நமக்கு வேணும்னு ஆசையாகவும் இருக்கு. ஒரு விஷயம் சொல்றேன், அவர் 2008 இணைந்தார். 2008 இணைந்த கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரு மகன் பிறந்தாங்க. ஸோ 2009 தான் எனக்கு ஆகஸ்ட்ல அவர் என்னை பார்த்தது. அந்த இலையில ஒரு பையனுக்கு 1 வருடம் முடிகிறது, ஃபர்ஸ்ட் இயர், குழந்தையினுடைய முதல் பர்த்டே. நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம், சூப்பர். அன்னைக்கு வேற எங்கேயா போவீங்களா? எங்கேயும் போக மாட்டீங்க. ஆனால் அன்னைக்கு அவர் வீட்டில் இல்லை. He was somewhere in some other state, not even in Delhi. யாரோ ஒரு லீடரை போய் பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. பைத்தியம் பிடிச்சி போச்சு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு முதல் பர்த்டே கூட இல்லாமல் இப்படி ஒரு பிஸ்னஸ். அதே மாதிரி ஒரு 2 வருடங்கள் அடுத்து சேர்ந்து இன்னொரு 2 வருடங்கள் கழித்து அவர் ஒரு ஸ்டேட்டில் இருக்கார், ஒரு இதில் மீட்டிங் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவங்களுடைய பாட்டி அம்மா இறந்துட்டாங்க. ஸோ மெசேஜ் கொடுக்குறாங்க, அவங்க அம்மா ஃபோன் பண்ணி இது மாதிரி ஆகிடுச்சுப்பா, அவங்க எங்கள் அம்மா இதாகிட்டாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ கிளம்புறேங்கிறாரு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ இங்கே என்னடா கிழிக்க போகிறேன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன கிழிக்க போகிற? பாட்டி அம்மா இதாகி வந்துட போகிறாங்களா? ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்க, முடிச்சுட்டு வா. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, 2009 இந்த சம்பவங்கள் நடக்குது.
2015 ஜூலை மாதத்தில் he goes takes his entire family on a vacation. டிஸ்னி வேர்ல்டில் போய் he parks his caravan. கேரவன்கிறது தெரியுமா? 5 நட்சத்திர நடமாடும் ஹோட்டல். 5 நட்சத்திர நடமாடும் ஹோட்டல். he parks his caravan in the Disney World, tells his son, உள்ள போய் டிஸ்னி வேர்ல்டு ஃபுல்லாக அனுபவிச்சுட்டு போதும்ப்பா போகலாம்ப்பா அப்படின்னா தான் இந்த வண்டி நகரும்பா. யோசிச்சு பாருங்க, நீங்கள்லாம் எவ்வளவு பேர் எவ்வளவு தீம் பார்க்ஸுக்கு போயிருக்கீங்க. தெர் ஆர் லாட் ஆஃப் தீம் பார்க்ஸ். நம்ம சென்னையிலே 2-3 தீம் பார்க் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, ஒவ்வொரு இடத்துல இருக்குது, கொச்சினில் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போயிருக்கீங்க. தீம் பார்க் நம்மளும் கூட ஃபாரின் ட்ரிப்பில் போகும்போது தீம் பார்க்ஸ்லாம் போகும்போது அந்த க்ரீன் பேண்டை கட்டுறாங்க. என்ன க்ரீன் பேண்ட்? எல்லாம் போகலாம், எத்தனை தடவை எல்லாம் போகலாம் மாத்திரமில்ல, எல்லாத்துலேயும் எவ்வளவு தடவை வேணால் போகலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே கொடுக்குறான் ஒரு கம்ப்ளீட் இது கொடுக்குறான், அந்த லே அவுட் கொடுக்குறான். அந்த லே அவுட்டை பார்த்துக்கிட்டு இதில் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியம் இல்லை, இதெல்லாம் அங்கேயே பார்த்தாச்சு, இதை மாத்திரம் பார்த்தா போகிறோம். ஏன்? பிகாஸ் அது ரொம்ப முக்கியம். இது தேவையில்லாத பார்த்தோம்னா முக்கியமானது விட்டுற போகிறோமோ. நமக்கு அவ்வளவு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். அடுத்த நாள் லீவ் போட்டு நம்மளால அங்கே இருக்க முடியாது. அதுதான் நம்ம வாழ்க்கையின் நிலை. பட் அங்கே பாருங்க என்ன இருந்திருக்கு. அதான் அவர் கேட்குறாரு, என்ன நான் ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு நான் வீட்டில் இருந்தாக்கா அந்த சின்ன குழந்தை, 1 வயசு குழந்தைக்கு தெரியுமா நான் வீட்டில் இருந்தேன், அந்த 1 வயசில் அவனோட போய் கொஞ்சினேன். எங்கள் அப்பா பார்த்தியா எவ்வளோ பாசம், என்னோட 1 வயசில் எங்கூடயே இருந்து என்னை கொஞ்சினாரு, என்னை காப்புக்கு பிடிச்சிக்கிட்டு முத்தெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் இப்போது அந்த பையனுக்கு ஒரு 6-7 வயது ஆகும்போது அவனை கொண்டு இது பண்ண விடுறேன். இப்போ என்ன சொல்லுவான், எங்கள் அப்பா பாடுறா எது கரெக்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது 1வது பர்த்டே, நீங்கள் தீபாவளி தினம் வருஷம் வருது, வருஷம் ஒரே தீபாவளி தான் போயிட்டுருக்கு, வருஷம் ஒரே பொங்கல் தான் போயிட்டுருக்கு. யூ ஜஸ்ட் டேக் 5 days 6 days, ஜஸ்ட் ரிலாக்ஸ். தென் யூ வாண்ட் யுவர் லைஃப் டு கோ இம்ப்ரூவ்ட். My dear friends, get out of this. I don't say no celebrations. Yes, celebration is there. But celebration not at the cost of your life. Celebration பண்ணுங்க, பட் அந்த இலக்கு, அந்த நோக்கம், அதுலேருந்து எந்த விதமான இதாகக்கூடாது. இந்த மாதம் நம்ம இதை பண்ணியிருக்கணும், பண்ணனு கம்பாட்டுமே செலிப்ரேட்டும் பண்ண. That's what I want to say, friends. So you are all into something great which is unavailable for 99% of the population. 99% பாப்புலேஷனுக்கு என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்துல நீங்க இருக்கீங்க. Rarest of the rarest of the rare. So take a determination, take a pledge. Let's take a pledge. இந்த வியாபாரத்தை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணுவதற்கு ரெடியா இருக்கோம். Let us all take a pledge. I'm now sharing the presentation. So let's all take the pledge. Okay. So let's repeat within ourselves. சத்தமா சத்தணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுடைய ஆழ்மனத்துக்கு கேட்குற மாதிரி அந்த சத்தம் இருக்கணும், அதுதான் முக்கியம். Let's all repeat as I tell. என்னோட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. In coming 3 years, I am going to touch as many people as possible physically with the Vestige products and financially with the Vestige opportunity. இன்னொரு தடவை நம்ம சொல்லுவோம். In coming 3 years, I am going to touch as many people as possible physically with the Vestige products and financially with the Vestige opportunity. Third time, let's all say, so that the deep inside நம்மளுடைய subconscious மைண்டுக்குள்ள போற மாதிரி, let's all say it. In coming 3 years, I am going to touch as many people as possible physically with the Vestige products and financially with the Vestige opportunity. Fine. என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? 3 வருஷம் நான் என்னால் எவ்வளவு பேரை சரீரத்தில் வெஸ்டீஜ் பொருளாலும்
அவங்களுடைய பொருளாதாரத்தில் வெஸ்டீஜோடைய சந்தர்ப்பத்தினால நான் தொடுவேன் அப்படிங்கிறது இதனுடைய தமிழாக்கம். இதில் இருக்கக்கூடிய பொதிந்து கிடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 3 வருடத்திற்கு நான் இதில் ஜெயிப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாம செய்வேன். திருப்பி சொல்றேன், வருகிற 3 வருடங்களில் வெஸ்டீஜ் வியாபாரத்தில் ஜெயிப்பதற்காக நான் என்ன செய்யணும்? ஷேர் தி ப்ராடக்ட், ஷேர் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் 3 வருடங்கள். எதை பத்தி கவலைப்படாம? ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம. இதுதான் இதனுடைய உறுதிமொழியினுடைய. இப்ப சொல்லுங்க, ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம நம்ம என்ன செய்யறோமோ ஒவ்வொரு நாளும் அதை நம்ம செஞ்சோம்னா ஜெயிப்போமா மாட்டோமா? அப்ப தவறு எந்த இடத்துல இருக்கு? எது பிரச்சனையாவது வருமா? யோசிச்சு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 3 வருடங்கள் கூட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 வருடம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 1 இயர் நல்ல சோளா எடுங்க. 1 இயர் பண்றேன்டா, பார்க்கலாம்டான்னு வச்சுக்கோங்க. அந்த 1 இயருக்கு முன்னாடி ஒரு 5 மாசம், 5 months ஒரு ட்ரையல் ரன் 5 மாசம் பாருங்க, எவ்வளவு கம்மியா வர பாருங்க. பார்த்தீங்களா? இது கூட பண்ணல அப்படிங்கும் போது நாம் எவ்வளவு டேஷ் நான் சொல்ல, நீங்களே போட்டுக்கோங்க. நாம் எவ்வளவு டேஷ் ஆனவர்கள் சொல்லிக்கோங்க, உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தட் வேர்ட். எனக்கே சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. நம்ம எவ்வளவு டேஷ் ஆனவர்கள். இது தெரிந்தும் செய்யாதது இன்னும் எவ்வளவு டேஷ் ஆனவர்கள். Then whatever you lamentனா அழுதா யாரும் உதவுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஜஸ்ட் இப்போ நான் என்ன சொல்லி கொடுக்க போறேனோ அது ஒரு 5 மாதங்கள். லெட்ஸ் ஆல் டூ இட். அண்ட் இட்ஸ் only 2 hours a day. நாட் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம். வேலைக்கெல்லாம் எவ்வளவு மணி நேரம் செலவிடுறீங்க? நான் செலவு பண்ண வேண்டாம் நான் சொல்லலை. ஆனால் அந்த செலவு பண்ணி அது கிடைக்கல, நோ ப்ராப்ளம். பட் இன்னைக்கு அது வந்து உங்கள் வீட்டோடைய அடுப்பு எரிவதற்கு அது நிச்சயமாக காரணமாக இருக்குது. எஸ், கோ டூ இட். பட் உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு 2 மணி நேரம். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி சாப்பிடும்போது நம்மளுடைய சாதம், நம்மளுடைய ரசம், நம்மளுடைய சாம்பார், ரசம், குழம்பு, அது இது பொரியல், கூட்டு பொரியல் இதெல்லாம் இருக்கிறதோட சேர்ந்து திரும்ப ஊறுகாய் தான். அது மாதிரி ஒரு ஊறுகாய் தான் இந்த 2 மணி நேரம், ஒரு 24 மணி நேரத்தில். பட் ஆனால் அந்த 2 மணி நேரம் ஊறுகாய் இல்லை, அதுதான் சாப்பாடாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு 5 மாதம், அது ஒரு 5, அந்த 2 மணி நேரம் சாப்பாடு மாதிரி, மற்ற எல்லாம் ஊறுகாய் மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா? அதான் சொன்னேன், பொங்கல் அது இதுதான் உங்களுக்கு பெருசு, இது ஊறுகாய். அப்போ இதுவும் ஊறுகாய் ரிசல்ட் தான் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் திருப்பி வரும். For every action, there is an equal and opposite reaction. When you have not given, how do you think that will give? It's simple natural law. So have that decided. Okay. Once you have decided it, ரொம்ப முக்கியம், the very, very starting point is this 5 things. That is, have dreams. Dreams is the starting point. ஆக்ஷனில் பண்ணுறீங்க, பண்ண போகிறதில்ல, பட் இதுதான் தொடக்கம். இந்த தொடக்கம் இருந்தால் தான் மற்ற எல்லாமே முழு வடிவம் பெறும். இன்றைக்கி நான் சக்ஸஸ் ஆகிருக்கேன், மிஸ்டர் சித்தர் சக்ஸஸ் ஆகிருக்காருன்னா அதற்கு காரணம் இந்த கனவுகள் தான். அதுவும் கனவுகள் ஏதோ நேத்தோ முந்தானத்தோ 1 வருஷம் முன்னாடியோ 5 வருஷம் முன்னாடியோ 10 வருஷம் முன்னாடியோ விதைத்தது அல்ல, 21 வருடங்களுக்கு முன்னாடி விதைத்தது. அதால பாதாளத்துக்கு போன போது கூட அதை அப்படியே எடுத்துட்டு வந்தது. அந்த கணவனுடைய வலிமை, அதால பாதாளத்துக்கு போகும்போது கூட அதை அப்படியே மேலே தூக்கிட்டு வந்து அந்த கனவை நினைவுபடுத்தி கொடுத்துட்டு போயிருக்கக்கூடிய அவ்வளவு வலிமை வாய்ந்தது. நீ நான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்றேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய கனவு. 21 வருடங்கள் முன்னாடி நான் புதைத்த கனவுகள்.
எனக்கு அதை நல்லா சொல்ல முடியும், அதை எடுத்துக்காட்டாக நான் சொல்ல முடியும். பட் இது இன்னைக்கு அதுக்கு நேரம் இல்லை எனக்கு. ஒவ்வொரு இன்சிடென்ட்டாக சொல்லி காமி கொடுப்பார். அன்னைக்கு கனவு விளைச்சேன், அதனால என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இது ஏன் வந்தது இப்படி, உங்களுக்கு ஒவ்வொன்றும் எவிடன்ஸோட ப்ரூஃபோட காமிப்பேன். பிகாஸ் கடவுள் எனக்கு அதை காமிச்சு கொடுத்துட்டார், எது எது ஏன் நடந்ததுன்னு. எது இது ஏன் அப்ப நடந்தது, அந்தந்த காலகட்டத்தில் ஏன் அது நடந்தது, ஏன் கொஞ்சம் முன்னாடியோ தள்ளியோ நடந்துடக்கூடாது. சம்திங் ஃபென்டாஸ்டிக். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம்ஸ், ஹேவ் யுவர் ட்ரீம்ஸ். எந்த மாதிரி வீடு, எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, எந்த மாதிரியான ஒரு இதை வந்து நம்ம குடும்பத்திற்கும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஐ ஹேவ் ஆல் தோஸ். என்ன சொல்றது, சின்ன சின்ன இதுல கூட விவரங்களை வைங்க. இந்த மாதிரி ஒரு வீடு, இந்த மாதிரி வீட்டில் எனக்கு இந்த மாதிரி சோஃபா செட் இருக்கணும், இந்த மாதிரி என்னோட பெட் இருக்கணும், இந்த மாதிரி என்னோட கிச்சன் இருக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எல்லாம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். Once you have that dreams, break it out. Desires and goals. இது ஒரு 5 வருடத்தில் லாங் டேர்ம், ஒரு 8 வருடத்தில் அல்லது 10 வருடத்தில், இட்ஸ் a long term. Come to a mid term. If 5 term is your long term, come to mid term, 3 years. 3 வருடத்தில் எனக்கு இது வந்திருக்கணும். ஒரு வருடம், இப்போ 2021 ஜனவரி இருக்கும், 2022 ஜனவரி வரும்போது என் வாழ்க்கை இப்படி இருக்கணும். அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு நான் போயிருப்பேன். இட் இஸ் லைக் கோயிங் டு டெல்லி. வீட்டு விட்டு கிளம்பியிருப்பேன், நான் இதில் ஸ்டேஜில் இருப்பேன், விஜயவாடா போயிருப்பேன், இட்டார்சி போயிருப்பேன், ஆக்ரா போயிருப்பேன், டெல்லி சேர்ச்சிருப்பேன். எப்போ போக போகிறேன் இட்டார்சி? தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் தி மார்க்ஸ். பெரிய யானையை கூட சாப்பிட்றலாம் துண்டு துண்டாக போட்டோம்னா. அதே மாதிரி தான் பெரிய கோல், துண்டு துண்டாக போடுங்க, அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ 3 வருஷத்தில் என்ன, 1 வருஷத்தில் என்ன, 1 வருஷத்தில் இதுனா இப்போ ஜனவரியில் இருக்க, ஜூனில் என்ன, ஜூனில் எதுனா மார்ச்சில் என்ன, மார்ச்சில் எதுனா ஜனவரி முடியும் போது என்ன. சிம்பிள். ஜனவரியில் எதுனா ஒவ்வொரு வாரமும், முதல் வாரம் என்ன பண்ணிக்கணும், 2வது வாரம் என்ன பண்ணிக்கணும், 3வது வாரம் என்ன பண்ணிக்கணும், ஹேபிட். அண்ட் நான் இந்த ஒவ்வொரு வாரம் இதை பண்ணணும், நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும் பாருங்க, எவ்வளோ சிம்பிளாக வந்துருச்சு. இது நான் ஏதாவது டிரைவ் பண்ணி ஏதோ பெரிய ஃபார்முலா இருமுலா போட்டுட்டு சொல்கிறேன்னா, இல்லை இது உங்களுக்கே தெரியுமா தெரியாதா? இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம செயல்படாமல் இருப்பதற்கும் நம்ம வெற்றி பெறாமல் இருக்கிறதுக்கும் நம்மகிட்ட தெரியாத விஷயங்கள் இல்லை, நம்மகிட்ட தெரிந்த விஷயங்களை நம்மளால் செயல்படுத்தலை. அதான் முக்கியம். So have dreams and break down into desire and goals. Once you break down into desire and goals, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பிரேக் டவுன் பண்ணோன்னே இப்போ இன்னைக்கு இதை பண்ணணும், அப்போ யூ ஹேவ் அ பிளானிங். நான் இன்னைக்கு என்ன பண்ணணும், இந்த வாரம் எனக்கு இது நடக்கணும், இந்த வாரத்தில் நான் யார் யார்கிட்ட மீட்டிங் வைக்கணும், யார் யாருக்கெல்லாம் ரீபர்ச்சேஸ் சொல்லணும், யார் யாருக்கெல்லாம் நான் அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுக்கணும், யார் எவ்ரி திங். அடுத்து இந்த மாதிரி போகணுன்னா எனக்கு இவ்வளோ 4 லீடர் வரும், யார் யாருக்கெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் எடுக்கிறதுக்கு ட்ரைனிங் நான் கொடுக்கணும், அவங்க யார் யாருக்கெல்லாம் நான் சொல்லித்தரணும். வருதா? ஸோ 3ஆவது ஸ்டெப் கரெக்டாக ஆயிடுச்சா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஆக்ஷன் இறங்குங்க. எவ்ரி டே இன்னைக்கு நான் பண்ணியிருக்கணும், போய் பண்ணுங்க. டோன்ட் வரி அபவுட் ஐயோ போனமே, அவர் ஏதோ சொல்லிட்டாரு, போனமே, நல்லா பண்ணுவார்னு நினச்சோமே, மூஞ்சி கொடுக்க பேசலையே, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறானே. ஓகே, நெக்ஸ்ட் ஆள்கிட்ட போ, உன்னுடைய கோலை ரிவைஸ் பண்ணு. சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், புட் இட் டு ஆக்ஷன். டோன்ட் வரி அபவுட் ரிசல்ட் அண்ட் பிலீவ். நிச்சயம் நடக்கும் என்கிற நம்பிக்கை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேசிக், வெரி வெரி பேசிக். அண்ட் ஒன்ஸ் யூ ஹேவ் இட், இந்த வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இதுவரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு விஷயம். அதாவது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நிறைய படிக்கணும், நிறைய முதலீடு போடணும், அங்கே இங்கே ஓடணும், அதை பண்ணணும், இதை பண்ண பாருங்க. இப்போ இதுக்கு வர்றதுக்கே நிறைய பேருக்கு பிடிக்கல. இப்போ என் வீட்டிலேருந்து நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இதுக்கு பாருங்கள், 2019 we were doing லைவ் ட்ரைனிங் இன் தி ஹால். அங்கேருந்து போகும் யாரோ ஒரு 20 இடத்துல, 50 இடத்துல, 100 இடத்துல அவங்க டிஎல்சிபி சென்டர்ஸில் வீட்டில் இது மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, எவ்ரிபடி சிட்டிங் இன் தியர் ஹவுஸ் அண்ட் வாட்சிங் இட் வித் தர் ஃபேமிலி அட் அ டைம். நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு போய் பாருங்கள், வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா 3000, 4000, 5000 பேர் அட் ஒன் ஸ்ட்ரோக். ஒரு 5000 பேர் கம்ப்யூட்டரில் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த 5000 பேரோட கூட ஒரு ஆளாவது வந்து பண்ண மாட்டானா? அப்போ ஒரு வீச்சில் எவ்வளோ தூரம் போகுது?
அண்ட் அடுத்தது இதை சொல்லும்போது, இதை பார்க்கும்போது யாரெல்லாம் அதாவது கவனமாக இல்லாதவங்க விட்ட போடுங்க, அது விடுவேன். கவனமாக இருக்கிறவர் எவ்வளோ கவனமாக அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே இங்கே எந்த கவனச்சிதறல்களும் இல்லாமல். அதே ஹாலில் வந்து உட்காரும்போது பக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹாலில் வந்து உட்காருவது எப்படியாவது அவனை கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு அவனை அதை இதை சொல்லி கொண்டு வந்து உட்கார வச்சுப்பான். அவனுக்கு அங்கே உட்காரத்துக்கு அவன் செல்ஃபோனையோ எதையோ நோண்டிக்கிட்டு பக்கத்தில் நல்லா இண்டிப்பாக கவனிக்கணும்னு பார்த்துட்டு இருப்பான். இங்கே செல்ஃபோன் ஓடிட்டு இருக்கும். பார்த்தீங்களா? இவ்வளவு டிஸ்அட்வான்டேஜ். பட் யூ வாண்ட் ஆல் தட் ஒன்லி. நான் அது வேண்டாம் சொல்ல வரல. அது ஓகே, அது ஒரு எனர்ஜி கொடுக்க அதெல்லாம். பட் இட் ஷுட் நாட் பி தி ரெகுலர் ஃபியூச்சர். அடாப்ட் டு இட். ஹேவ் த பிலீஃப். அண்ட் ஸோ நாட் ஒன்லி பிலீஃப், இது எவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க. இது தெரியுமா நமக்கு? அப்போ வெளியே நம்ம பணம் சம்பாதிப்பதற்கு விளையாடுற விளையாட்டும் இந்த விளையாட்டும் வெவ்வேறு. அது வேற, இது வேற. அந்த பிட்ச் அந்த கிரவுண்ட் வேற, இந்த பிட்ச் இந்த கிரவுண்ட் வேற. டென்னிஸ் பால்ல கிரிக்கெட் விளையாடுறதுக்கும் கிரிக்கெட் பால்ல கிரிக்கெட் விளையாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இல்லையா? கிரிக்கெட் பால கிரவுண்ட்ல டர்ஃப்ல உட்காந்து விளையாடணும். டென்னிஸ் பால்லாம் அது சிமெண்ட் தரையா இருக்கணும். சிமெண்ட் தரையில் கொண்டு வந்து கிரிக்கெட் பாலை போட்டிங்கன்னா 10 ஓவரில் பால் பிஞ்சு போகும், எகிரி போகும் மூஞ்சியெல்லாம். யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த விளையாட்டு எப்படி டென்னிஸ் விளையாடுற மாதிரி போய் கிரிக்கெட் பாலில் விளையாடுறதோ, கிரிக்கெட் பால் விளையாடுற மாதிரி டென்னிஸ் இதில் விளையாடுறதோ, வெறும் கிரிக்கெட்டை மாத்திரம் வச்சு பேசிட்டு இருக்கேன் நான். அப்போ இது ஒரு தனி கேம், அது ஒரு தனி கேம். இன்னும் சொல்ல போனா இப்போ கேமே டிஃபரெண்ட். அந்த கேமும் இந்த இப்போ வெளியே பணம் சம்பாதிக்கிற விளையாடுற கேமும் இந்த கேமே டிஃபரெண்ட். அங்கே நீங்கள் 50,000 தாண்ட முடியாது, லட்சத்தை தாண்டது பெரிய பிரம்ம பிரயத்தனம். பட் இங்க லட்சம் ரொம்ப ஈஸி. அப்போ விளையாட்டே வேற. அப்போ விளையாட்டே வேற அப்படிங்கும் போது முதல்ல அப்போ என்ன பண்ணணும்? நம்ம we have to have the beliefs, all these beliefs. நமக்குள்ள நம்பி இது நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அது நம்பிக்கையோட உள்ள போகணும். ஒரு விளையாட்டுக்குள்ள ஜெயிக்க போகும்போது விளையாட்டு ஜெயிக்க போறேன்னு போய் இறங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 100 மீட்டர்ஸ் டேஷ் ஓட போறீங்க, நான் போவேனா, நான் ஜெயிச்சிருவேனா, பண்ணிடுவேனா அப்படின்னு உட்காந்துருந்தாலே போச்சு. நான் ஜெயிப்பேன், அங்கே நான் தான் போக போறேன், நான் தான் வரப்போறேன் தான் உட்காந்துருக்கணும். ஸோ யூ ஷுட் ஹேவ் அ பாசிட்டிவ் பிலீஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிலீஃபை நான் 5ஆக திருப்பியும் பிரிக்கிறேன். ஒன்று, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல பாசிட்டிவ் பிலீஃப் இருக்கணும். எஸ், சிறுதுளி பெருவெள்ளம் இங்கே நிச்சயமா நடக்கும், எனக்கு நடக்கும். எப்படி சார் நடக்கும் அப்படின்றத பதில் சொல்ல முடியாது. பாருங்க, ஒருத்தனா வந்தேன், நீங்க 13.5 லட்சம் 14 லட்சத்துக்கு போயிடுச்சு. 14 lakhs எப்படி ஆச்சு? 14 லட்சத்து பேர் நான் போய் பேசுறானா? வெறும் 35,000 ஆரம்பிச்ச பிசினஸ் நீ 15 கோடிக்கு போயிட்டு இருக்கு. யோசிக்க. Have this belief. Yes, it will happen. இது எப்படி சார் நடக்கும், அது எப்படி சார் நடக்கும், என்ன சார் பண்றது அப்படின்னா அந்த சைடு வால்யூம் கூடுதல போய் சேர வேண்டியதுதான். கிளப். Have the belief this network. இல்லையா, நான்லாம் இணையும் போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள வரும்போது இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் சர்ச் பண்ணேன். நீங்க உங்களுக்கு எல்லாமே இதா இருக்கு. அதுலயும் நீங்க இப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். You have to be very careful. ஸோ இன்ஃபர்மேஷன் தேர் கோ. உங்க அப்ளைனுடைய இதை எடுங்க, போய் பாருங்க. புக்ஸ் இருக்கு நிறைய. அப்ப நான் சேரும்போது இந்தியாவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா புக்ஸே கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய மேல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேல அதீத காதல் உள்ளவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருங்க. அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அப்படியே என்ன ஆகும்? பிலீஃப் 4 பட கூடும். அண்ட் அடுத்தது the belief that this is a great company. My dear friends, I can tell you one thing. நம்ம இணைந்திருக்கிற நிறுவனம், இந்த நிறுவனத்திற்கு பக்கத்துல உலகத்துல this planet earth, இந்த பூமி அப்படிங்கிற இந்த பிளானட்ல ஒரு கம்பெனி கூட பக்கத்துல வந்து நிற்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கத்துல நிற்க முடியாது.
நோ கம்பெனி. பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதும், நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணுறதும், நீங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது, தப்பாக எடுத்துக்கூடாது, சவரம் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு காசு வரப்போகுது அப்படின்னா, அந்த லெவலுக்கு எந்த நிறுவனம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க. ப்ளஸ் நேற்று கூட ஒரு டிஎல்சிபி ஓப்பனிங் ஆகிடுச்சு. நான் வர வழியில் வந்துட்டு வந்தேன். அப்போ கூட ஐ டோல் தம், நீ பாருங்கள், டிஎல்சிபிஸ்க்கு நம்ம ஆன்லைனில் போடுறத அந்த ஏரியாவிலேருந்து நம்ம போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் இன் தாம்பரம். நான் தாம்பரத்துலேருந்து ஆன்லைனில் என்னுடைய நம்ம ஆப்லேருந்து ஆர்டர் போடுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியோடைய வேர் ஹவுஸ்லேருந்து எனக்கு வந்துட போகுது. பட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அந்த வேர் ஹவுஸ்லேருந்து வருவதற்கு பதிலாக தாம்பரம் டிஎல்சிபி கொடுக்குறாங்க அந்த ஆர்டரை. ஸோ தாம்பரம் டிஎல்சிபிலேருந்து கொரியருக்கு சார்ஜ் கொடுத்துட்றாங்க. தாம்பரம் டிஎல்சிபிக்கு அவங்க கமிஷனை கொடுக்குறாங்க. இது கொடுக்கணும்னு அவசியம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் தயவு செய்து யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து யோசிங்க. வேர் ஹவுஸ்லேருந்து வந்துட போகுது. எந்த கார்பரேட் கம்பெனியாவது இதை செய்வானான்னு பாருங்க. அப்போ தன்னை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும், எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், டிஎல்சிபியாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், எல்லாரையும் தாங்கி பிடிச்சி வந்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு நிறுவனம் எங்கே பார்ப்பீங்க? அதை விட்டுட்டு எங்கேயாவது ஓடிக்கிட்டு அங்கே இதை பண்ணிக்கிட்டு எதையோ சொல்லிக்கிட்டு இது அப்படியா இது இப்படியான்னு சொல்லிட்டு இருந்தோம்னா எப்படி? குறைகள் இருக்கும், நான் குறைகளே இருக்காதுன்னு சொல்ல, குறைகள் இருக்கும், பட் குறைகள் ரொம்ப கம்மி இல்லை. ஸோ யூ ஷுட் ஹேவ் தட். நமக்குள்ள ஒரு ஃபீலிங், நம்ம எல்லாம் சேர்ந்தோம்னா அந்த குறைகளும் எங்கேயோ மறைஞ்சிடும்ல. அது சூரியனை பார்த்து அந்த பனி மறைவது போல மறையுமா மறையாதா? ஸோ ஹேவ் தட் பிலீவ், திஸ் இஸ் அ கிரேட் கம்பெனி அண்ட் லவ் யுவர் ப்ராடக்ட்ஸ். இட் இஸ் நாட் பிலீவிங் இன் யுவர் ப்ராடக்ட்ஸ். இந்த பொருள்கள் தாங்க இன்னைக்கு 25 லட்சம் கொடுக்குதுன்னா அது காரணம் என்ன? இந்த பொருள்கள், இந்த பொருள்கள். இந்த பொருள்கள் இல்லாட்டி நமக்கு கிடைச்சிருக்குமா? இந்த பொருள்கள் தானே எல்லாரையும் வாங்குன்னு சொல்றோம் நம்மளும். அப்போ நம்ம என்ன பண்றது? நம்ம வேற பொருளா? அங்கதான் ஃப்ரெண்ட்ஸ், லவ் இட். கை வேற எங்கேயும் தொடக்கூடாதுங்க. அண்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நான் ஜெயிப்பேன், நான் ஒரு பெரிய தலைவராக, என்ன கீழே நிறைய பேர் இருப்பாங்க, நான் நிறைய பேரை வழிகாட்டுவேன். அண்ட் ஐ வில் பி அ மாஸ்டர் ஆஃப் ஷோ அண்ட் டெல். எனக்கு என்ன தெரியுமோ அதை மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி, அப்படியே இது பண்ணுற மாதிரி, அவங்களுடைய நெஞ்சத்தை போய் அப்படியே இது பண்ணுற மாதிரி நான் சொல்லுவேன். ஹேவ் இட். நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் எ டிஃப்ரெண்ட் கேம். ஸோ யூ ஹேவ் டு லேர்ன். இங்கே பாருங்க, இங்கே தான் வருது, லேர்ன் டு லேர்ன். கற்றுக்கிறதுக்கு. கண்ட இடத்துலலாம் போய் மேயாதீங்க. நீ யூடியூப்ல போனீங்கன்னா கண்டது கிடக்கு. தப்பா எடுத்துக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெஸ்டீஜ்லேருந்து அவங்க இப்போதான் சேர்ந்துருக்காரு, நான் எதுவும் சொல்ல விரும்பல. அவங்க எல்லாம் வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த வீடியோவை பார்க்குறீங்க, அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. டேக் தி ஹெல்ப் ஆஃப் யுவர் அப்ளைன்ஸ். அவங்க கேள்விப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சு போங்க. உங்க லைன் ஆஃப் ஸ்பான்சர் இன்னொரு யூடியூப் இன்னொரு டீமுக்காக வச்சிருப்பாங்க. அவங்க டீம்ல ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டத்துக்கு வச்சிருப்பாங்க. நீங்க அதுல போய் உட்காந்துக்கிட்டு ஏன் இதை நீ பண்ணக்கூடாது, இங்க பண்றது, இங்க இருக்கிற தூக்கி அங்க பண்றது, என்ன நடக்கும்? அவியலும் மசாலும் தான் நடக்கும். அது விட்டு அப்புறம் இன்னும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி தெரியும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஈடுபடாதவர்களெல்லாம் இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே போய் அட்வைஸ் கேட்டிங்கன்னா, அவன் இது வரைக்கும் ஒரு ஆள்கிட்ட பேசுனது கிடையாது, ஒரு 10 பேரை வழி நடத்தினது கிடையாது, ஜெயிச்சது கிடையாது. வேற கார்பரேட்ல மற்றவங்கள நீங்கள் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ கற்றுக்கிட்டு வந்து எதையோ இது பண்ணாலே போகிறோம், ஒரு ட்ரெயினர். பட் வெஸ்டீஜ் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படி இல்லை. I learned it because உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். ஒரு நிறுவனத்தில் இருக்கும்போது ஐ வாஸ் ஆஸ்கிங் ஃபார், நாங்களே என்ன ட்ரைனிங் பண்ணுறது, உங்கள் சைடில் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் கேட்டேன். அப்போது ஏன்னா நான் இருந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தப்பாக எடுத்துக்கூடாது, நான் யாரும் குறை சொல்லவில்லை, பட் அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன்.
அவர்களுக்கு வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியாது. அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டில் ஜெயிச்சவனை கொண்டு வந்து மேலே வச்சிருவான். அவன் தான் சிஇஓ அப்படி. பிகாஸ் அவனுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியும் இல்லையா, அதனால் அதை வச்சு அவன் பண்ணுவான். ஸோ அது மாதிரி அந்த சிஇஓட்ட போய் கேட்கும்போது அவர், பிகாஸ் ஐ ஹேட் அ குட் ரேப்போர்ட். ஸோ இப்போ கேட்கும்போது அவர் எனக்கு தோளில் கேட்டு சொன்னார், உனக்கு அறிவு இருக்கான்னு என்ன கேட்டார். நான் என்ன சொன்னேன், என்ன சார் அப்படின்ட்டேன். அவர் சொன்ன வார்த்தை, நீ யார்கிட்ட ட்ரைனிங் கேட்குற? கம்பெனிகிட்ட கேட்குற. கம்பெனி யார்கிட்ட இருந்து ட்ரைனிங் கொடுக்கும்? கம்பெனியுடைய எம்ப்ளாயிஸ்டேருந்து கொடுக்கும். நீ யாரு? நான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை முழுசாக பண்ணணும்னு வந்திருக்கேன். உனக்கு நம்பிக்கை ஜாஸ்தியா, இந்த எம்ப்ளாயி நம்பிக்கை ஜாஸ்தியா? இப்போ உன்னுடைய பீப்புளுக்கு நீ நம்பிக்கை ஜாஸ்தி கொடுக்க போறியா, அவங்க கொடுக்க போறாங்களா? சரியான கேள்வியா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? பட் நம்ம ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சுருக்கோம். ஏன்னா நமக்கு அமைஞ்ச ட்ரெயினர்ஸ், ஏன்னா பிரணவ், பிரவீன் அண்ட் அவர் அசோக், நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் மேலே அவங்ககிட்ட அது அமைஞ்சிருக்கு. எல்லா இடத்துலையும் அது அமையுமா? அமையவே அமையாது. அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயே ஈடுபடாதவர்கள் அங்கே இது கொடுத்துட்ருக்காங்க. ஏதோ ஒரு அவன் யூடியூப்பில் மானிட்டைஸ் பண்ணுறதுக்காகவும் வியூவர்ஷிப்பை இது பண்ணி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அதை போய் இது பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ லேர்ன் டு லேர்ன். எப்படி கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கோங்க ப்ளீஸ். நான் வந்து யாரையும் நான் குறை சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், யாரும் குறை சொல்லலை. பிகாஸ் யோர் லைஃப் இஸ் அட் ஸ்டேக். இதை புரிஞ்சுக்கோ, யோர் லைஃப் இஸ் அட் ஸ்டேக். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோர் லைஃப் இஸ் அட் ஸ்டேக். இட்ஸ் யோர் லைஃப். அப்போ உங்களுடைய லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்பில் ஒருத்தர்கிட்ட பிடிக்க, கையை பிடிக்க. அண்ட் ஒன்ஸ் யூ லேர்ன், ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஸ்னஸ்குள்ளே இவ்வளோ பேர் வந்திருக்கோம். இப்போ இந்த ட்ரைனிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இது இவ்வளவு இப்போ பாருங்கள், இதே சக்ஸஸ் பிரின்சிபல்ஸ் போன மாதமும் நடந்தது, இப்போ இந்த மாதமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே தான் சொல்லிட்டு இருக்கேனா இல்லை வேறு சொல்லிட்டு இருக்கேனா? இதே ஸ்லைடு தான். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு புதுசு புதுசாக இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா கிடைக்கலையா? ஆனால் தொடர்ந்து பார்க்குறோமா பாருங்க. ஸோ இப்படி தான் இருக்காங்க நம்ம பீப்புள். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பீப்புள்கிட்ட அவனை போய் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுங்கிறத விட நம்ம அடிச்சுட்டு அவனுக்கு போய் நம்ம சொல்லித்தரணும். வி ஹவ் டு லேர்ன் டு டீச். பிகாஸ் திருப்பியும் இட்ஸ் அவர் லைஃப். அண்ட் அவர் லைஃப் இஸ் பிகாஸ் இப்போ நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இவ்வளோ சம்பாதிச்சதுக்கு அப்புறமும் ஐ எம் டூயிங் இட். வை ஷுட் ஐ டூ இட்? இட்ஸ் மை லைஃப். நான் இருக்கிற வரைக்கும் இதை ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம் போட்டு ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிட்டு போயிட்டப்போ இட் பிகம்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். நான் இது வரைக்கும் பண்ணது ஸ்ட்ராங், இன்னும் நான் பண்ண பண்ண நான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ரொம்ப பலத்து ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, என்றைக்கும் விழாமல் இருக்கும்ல. அப்போ என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ இது எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும்? நீங்கள்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா நான் ஸ்ட்ராங் ஆகிடுவேன். அப்போ செய்ய வேண்டியது யாரு? நான் அதான் லேர்ன் டு டீச். நீ மாத்திரம் டீச் பண்ண பத்தாது, உங்கள் கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீ எப்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கணும். இதுதான். இதை பண்ணிட்டீங்கன்னா இந்த பெரிய பந்து உருட ஆரம்பிச்சிடும். உருள ஆரம்பிச்சிருச்சுன்னா நிற்கவே நிற்காது. இட் இஸ் லைக் திஸ். பெரிய உருண்ட பாறாங்கள் மடி அஸ்திவாரத்துலேருந்து உருட்டிட்டே மேலே தூக்கி கொண்டு போகிறீங்க. போகிற வரைக்கும் பெண்டு கழுறும். பட் மேலே போயிட்டு லைட்டாக உருட்டினா போகிறோம், நிற்கும். எவனா வந்து தடுப்பாங்க. அதான் பவர். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பவர். அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்ம வைக்கணும். அது வரைக்கும் ஓயக்கூடாது. இந்த பொங்கலோ இதுவெல்லாம் ஓயாதீங்க, தயவு செய்து ஓயாதீங்க. அது பாட்டுக்கு அது நான் அதுக்காக கொண்டாடாதீங்க. அன்னைக்கும் கொண்டாடுங்க, பட் கவனம் வைங்க. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண். That's it. And now let me give you some few instructions. You have to be ready for it. நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு இனிப்பாக சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் சொல்கிறேன். ஸோ ஆஸ் இன் எனி பிஸ்னஸ்,
யூ லாட் ஹாவ் கமிட்மெண்ட். நான் சொன்ன மாதிரி ஒரு தினம் 2 மணி நேரம், ஒரு வாரத்தில் அப்போது ஒரு 14 மணி நேரம், அது மாதிரி 12லேருந்து 24 மணி நேரம், 24 மாதம், அதாவது ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷம் வித்தவுட் இதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஐயோ 2 வருஷமானு சில பேருக்கு தெரியலாம், பரவாயில்ல. உங்கள் வயசு எவ்வளோன்னு பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்குது வாழ்க்கைன்னு பாருங்கள். மேபி 25 வயசாக இருக்கலாம், 40 வயசாக இருக்கலாம், 50 வயசாக இருக்கலாம். ஸோ 24, 50 வாட் எவர், இவ்வளோ வரைக்கும் வாழ்க்கை சேஞ்ச் ஆகலை. திருப்பியும் அதே 25 50 வருடங்களில் வாழ்க்கை மாறுவதற்கு எதாவது இருக்கா? இல்லை. அப்போ அந்த 2 வருஷத்தை பண்ணுங்களேன். எப்படி மாற போகிறது இல்லை. அப்போ இந்த 2 வருஷத்தை கரெக்டாக பண்ணுங்களேன். ஐயோ 2 வருடமே சொல்லிட்டு விட்டுட்டாக்கா. ஸோ பி ரெடி ஃபார் 2 years, எவ்ரி டே 2 hours, வீக்லி 14 hours. அதே மாதிரி எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் சம்திங். அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஃபோன் கால் போடுறது, அதுவும் இப்போ ரொம்ப முக்கியம் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம் டேட்டா. கரெக்டாக அதை சார்ஜ் பண்ணி வச்சுக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்வேஸ் பி ரெடி தட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் நாட் எவ்ரி ஒன், அதாவது நீங்கள் யார் இடத்துலலாம் வெஸ்டீஜ் வியாபாரத்தை சொல்கிறீங்களோ உடனே அவங்க கட்டி தழுவிப்பாங்கன்னு நினைக்காதீங்க. காரி துப்ப கூட துப்பலாம். பி ரெடி ஃபார் இட், டு அக்செப்ட் இட். அதே மாதிரி யாரெல்லாம் கேட்டுட்டு ஓகே ஃபைன் நான் சேர்றேன்ப்பா, குட் ராஜன் சூப்பராக இருக்கு, சைன் பண்ணுறாரு, உன்ன மாதிரியே கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, டோன்ட் எக்ஸ்பெக்ட். டோன்ட் எக்ஸ்பெக்ட். It will not happen. Don't worry about it. அதை worry பண்ணீங்கன்னா it's gone. யோசிச்சிங்க. நான் என்னுடைய பெருமையாக நான் பேச வரல. இன்னைக்கு நம்ம டீமில் என் கமிட்மெண்ட் லெவலுக்கு சொல்லுங்கள். அதுக்காக நான் இது ஆறேன்னா என்னுடைய டீம் அந்த கமிட்மெண்ட் லெவலுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன்னா இல்லையா? எஸ். அப்போ நான் ஆசைப்படும் போது இன் கமிட்மெண்ட் லெவலுக்கு வரணும்னா நான் இன்னும் என்னுடைய கமிட்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணணும். அப்போ தான் இந்த இடத்துக்கு வருவாங்க அவங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். என்னுடைய லெவல் இதுனா, இப்போ நம்ம இவங்க இருக்கிற இந்த லெவலை நான் ஜாஸ்தி பண்ணணும்னா என் லெவலை நான் ஜாஸ்தி பண்ணாதான் இந்த லெவலுக்கு அவன் ஜாஸ்தி வருவான். இன்னும் ஜாஸ்தியானா இன்னும் ஜாஸ்தி பண்ணாதான் அவன் வருவான். இட் இஸ் தட் சிம்பிள். பட் யூ வாண்ட் யுவர் பீப்புள் டு பி மோர் தென் யூ. பட் நீ அங்கேயே தான் இருப்பேன்னா எப்படி அது மாறாது. யூ ஷுட் ஷோ, யூ ஷுட் பி அன் எக்ஸாம்பிள். அண்ட் அடுத்தது பி டீச்சபிள், பி கோச்சபிள். நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். இங்கே வெற்றி பெற்றவர்கள் யாராவது இருக்காங்களோ அவங்க கிட்ட கற்றுக்கணும். நீ பிஹெச்டியாக இருக்கலாம், பட் வெற்றி பெற்றவர் ஸ்கூலுக்கே போகாதவராக இருக்கலாம். பட் இங்கே வெற்றி பெற்றிருக்காரு, இந்த வியாபாரத்தினுடைய நுணுக்கங்கள் தெரியும், அவர் தான் உனக்கு கோச். பி ரெடி ஃபார் இட், ரெடி டு லிசன். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ், இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அனுபவிக்காத விஷயங்களை நீ அனுபவிக்கணும் இல்லையா? அதுக்கு தானே வந்திருக்கோம். am I right or wrong? இதுவரைக்கும் வாழ்க்கையில் நான் அனுபவிக்காத விஷயங்களை நான் அனுபவிக்கணும் தான் வந்திருக்கீங்க. தென் பி ரெடி டு இதுவரைக்கும் செய்யாததை செய்யறதுக்கு ரெடியா. இதுவரைக்கும் நான் இப்படிதான் இருந்தேன், இனிமே இப்படிதான் இருப்பேன், மாறுங்க. பி ரெடி ஃபார் இட். நான் இனிமே ஃபோக்கஸ்டா இருப்பேன். பி ரெடி ஃபார் இட். இது வரைக்கும் அப்படி இல்லை. பொங்கலுக்கு ஓடிடுவேன், அங்கே ஓடிடுவேன். இனிமே இல்லை, பொங்கலுக்கு இருக்கும், அதே சமயத்தில் வெஸ்டீஜும் இருக்கும். அண்ட் always, wherever you are, whatever level you are, these are the 3 golden rules. 3 golden rules. Now I'm giving you very very simple things. 3 golden rules. Whether you are a W Universal Crown Doctor, an ambassador, or today only joined, யாராக இருந்தாலும் on a day to day basis
இது மூன்றும் நடந்து கொண்டே இருக்கணும். ஷேர் தி ப்ராடக்ட், ஷேர் தி ஆப்பர்ச்சுனிட்டி, செல் தி ஈவெண்ட். Sell the event. Share the product, share the opportunity, sell the event. இன்னைக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இப்போ நம்மளுடைய டவுன்லைன்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல் எஜுகேஷன் கிடைச்சிருக்கும். சூப்பரா? ஓகே, உங்க டவுன்லைனை இங்க உட்கார வைக்காம தடுத்தது யாரு? நான் கூப்பிட்டேன் சார், வரல. நீங்க எப்படி கூப்பிட்டீங்க? வாட்ஸ்அப்ல ஃபார்வேர்டு பண்ணீங்க, அவ்வளவுதான். அவர் ஃபார்வேர்டு பண்ணோன்னா அவர் பாட்டுக்கு நீங்க அப்ளைன் சொல்லிட்டாரு, அதனால ஓடி வந்துருவாரு. நீங்க பெரிய எம்டி அவருக்கு. நோ ஃப்ரெண்ட்ஸ், தப்பு. நீங்க சொல்லணும், ஃபோன் பண்ணி பர்சுவேட் பண்ணணும். பேசும்போதே அவன் வரப்போறானா வரமாட்டானான்னு தெரியணும். பார்த்தாலே வர மாதிரி தெரியலையா, அவனு அடுத்த அப்ளைன் வச்சு அவனை சொல்ல வைக்கணும். அடுத்த சூப்பர் அப்ளைன் எவ்வளவு பேர்கிட்ட அப்ளை கொடுத்து அவனை கொடுத்து பண்ணோம். அப்பவும் வரல. ஓகே, ஒரு மனிதனால முடிந்த அத்தனையும் நான் முயற்சி பண்ணிட்டேன். கடைசியா இன்னொரு கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல், ஆள் மனமா, ஐயா அவருக்கு ஒரு நல்ல புத்தி இது பண்ணுங்க, அவர் வரணும், அவர் வராருன்னு நான் நினைச்சுக்கிறேன். அதாவது ஒரு மனிதனால என்னெல்லாம் முடியுமோ அத்தனை செஞ்சு பார்த்துருங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட். தென் கோ நெக்ஸ்ட். பட் எவ்ரி டே யூ ஹவ் டு டூ திஸ், ஷேரிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி, ஷேரிங் தி ப்ராடக்ட், செல்லிங் தி ஈவெண்ட். எல்லா ஈவெண்ட்லையும் உங்களுக்கு டீம்ல எவ்வளவு பேர் நிறைய உட்காராங்க, நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நீங்க ஜெயிச்சே தீரணும். there's no other way out. And now let me give you a road map, very simple road map. Let's go through the road map. It's our Atmanirbhan plan. நம்ம சொன்ன மாதிரி it will take you to double universal crown director in 10 months. 10 மாதத்துல நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே போனோம்னா 10 மாதத்துல டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். அண்ட் நம்மளுடைய வருமானம் என்ன சொல்லன்னு பார்க்குறீங்களா? நம்ம 8 இலக்கம். அது நான் என்ன சொல்ல, நீங்களே பார்த்துக்கோங்க. ப்ரொவைடட் யூ டூ திஸ். முதல் மாதம் 4 பேர், அப்புறம் 2 பேர், 100 PV. இதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு யோசிக்கும். இதில் என்ன வரமாட்டேங்கிறான் சார், போக மாட்டேங்கிறான், சரி வரமாட்டேங்கிறான், போ. நம்ம செய்ய வேண்டியதை ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்சுருக்கோமான்னு மாத்திரம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஐ கிவ் யூ தி என்டையர், இந்த அடைவதற்கு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் தரேன். நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் 5 மாதம் ட்ரை பண்ணுங்க. 5 மாதம், ஜஸ்ட் 5 months. இந்த 5 மாதம் கூட நீ ட்ரை பண்ணலன்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ எவ்ரி ஃபர்ஸ்ட் மந்த் 4 people, எவ்ரி மந்த் 2 பேர், எவ்ரி மந்த் 100 PV, இவ்வளோதான். அண்ட் ஆல் ட்ரைனிங்ஸ் மீட்டிங்ஸ் நான் அட்டென்ட் பண்ணுவேன். இதுதான் நம்மளுடைய 3 கோல்டன் கமிட்மெண்ட்ஸ். இதை நான் செய்வேன்னு ஒரு உறுதி கொடுங்க. டேக் திஸ் ஓத், உறுதிமொழி எடுங்க. ஓகே, அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது சும்மா உங்களுக்கு எல்லாரும் தெரியுது. 4, அடுத்த மாதம் 1, 2, 6, அடுத்த மாதம் 8 பேர். நம்ம வில் பி அ பிரான்ச் டைரக்டர். இப்போது 4வது மாதம் இந்த 4 பேர் 2300 பண்ணிக்கிட்டு இருக்கிற நான் இந்த இதில் காமிக்கிறேன். என்னோட கர்சர் இருக்கு பாருங்க. இந்த கர்சர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். 4 2300 பண்ணவங்க. 4 நம்ம ஏன்னா போன மாதம் நம்ம அதே 2300 பண்ணியிருந்தோம், இந்த மாதம் பிரான்ச் ஆகிட்டோம். அப்போ இந்த 2300 பண்ணவங்க பிரான்ச் ஆகிடுவாங்க. அப்போ நமக்கு 4 பிரான்ச் வராங்கன்னா நம்ம டைமண்ட் ஆகிடுவோம். வருமானம் பாருங்கள், 4 மாதத்தில் 1,58,000. இனிமேல் ஒவ்வொரு மாதமும் அடிஷ்னலாக 2 பேர் போடுறோம். அப்போ 2 பேர் அடிஷ்னலாக பிரேக் ஆகிட்டே வருவாங்க. இதுதான் நம்மளுடைய சைடு வால்யூம். நம்ம எல்லாருடைய சைடு வால்யூம் 5,900 எப்பவுமே இருக்கும் அது. ஸோ 4th month டைமண்ட்னா 5th month வில் பி அ கிரவுன் டைரக்டர். 2 லைன் பிரேக் ஆகும். அப்போ 4 + 2 6. 6th month இன்னொரு 2 லைன் பிரேக் ஆகும். 6 + 2 8. தென் யூ பிகம் அ யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இப்போ 7th month இன்னொரு 2 லைன் பிரேக் ஆகும். 8 + 2 10. அகெயின் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் தான்.
8th month another 2 month, அப்போ 10 + 2 12. Now you are a double crown director. 9வது மாசம் +2 12 + 2 14 டபுள் கிரவுன் தான் நீ. 10வது மாசம் 14 + 2 16. இப்போ நவ் யூ ஆர் அ டபுள் யூனிவர்சல். இட் இஸ் பாசிபிள். மாசம் 4 மாசம் 2 பேர் அண்ட் எவ்ரி மந்த் அண்டர் பிவி. ஷேர் தி ப்ராடக்ட், ஷேர் தி ஆப்பர்ச்சுனிட்டி, செல் தி ஈவென்ட், டெய்லி பேசிஸ் பண்ணிங்கன்னா இங்கே நான் கணக்கு எல்லா கணக்கு இருக்குது. இதெல்லாம் நான் காமிச்சு உங்களை டைத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. அவுட் டு பிவி எல்லாம் பிஸ்னஸ் வால்யூம் வருது. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நம்ம க்ரௌன் ஆகும்போது நமக்கு கீழே எவ்வளவு எல்ஓபி இருக்குது, நம்ம 6வது மாதம் 7வது மாதம் எவ்வளோ எல்ஓபி இருக்குது, 8வது மாதம் எல்ஓபி பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே 480 எல்ஓபி. 100 எல்ஓபினா கிட்டத்தட்ட 5900 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இட் வில் கம் டு அரௌண்ட் 13,000. எல்லாம் எல்ஓபிலாம் கால்குலேஷன் இதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட். 480 100 எல்ஓபினா 13 லட்சம். 450 இன்ட்டு 4.9 63 lakhs. வெறும் எல்ஓபி மாத்திரமே வெரி நியர் டு 64 lakhs. இதுக்கப்புறம் பிஸ்னஸ் பில்டிங் போனஸ் இருக்குது, ட்ராவல் ஃபண்ட் இருக்குது, கார் ஃபண்ட் இருக்குது, ஹவுஸ் ஃபண்ட் இருக்குது. ஏன்னா இது நடக்கிறது 8வது மாதம். 5வது மாதத்துல இறக்குறோம். 5 6 7 3 முடிஞ்சு போச்சு. அப்போவே 3 மாதம் முடிஞ்ச உடனே 2மே வந்துடும். அப்போ அது இருக்கு. இதை தவிர பிகாஸ் வி ஹவ் பிகம் அ டபுள் கிரவுன் டைரக்டர், வி ஹவ் ஆல்சோ காட் எலைட் போனஸ். அப்போது 363 லட்சம். நான் 8 லட்சம் வந்துருச்சா? அதே 9 10வது மாதம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பெருசு. இதுக்கு என்ன பண்ணணும்? இவ்வளவு தான். எவ்ரி மந்த் நான் 100 பிவி பண்ணுவேன். என்ன நடக்குதோ இல்லையோ நான் 100 பிவி பண்ணுவேன். பண்ணுறோமா? எதோ நடக்குது, யாரு வரல போல, 100 பிவி நான் பண்ணிடுவேன்ப்பா. நான் சொன்னேன்ல, ஒரு 5 மாதம் பண்ணுங்க, அவ்வளோதான். அப்புறம் ரிசல்ட் பாருங்க. ஜஸ்ட் 5 months. தென் யூ கேன் கம் அண்ட் டெல் மீ, நான் பண்ண சார், எனக்கு இல்லை, என்ன இது பண்ணுங்கன்னு. 5 months பண்ணுங்க. அடுத்தது எவ்ரி டே யாருக்காவது நான் பிளானை காமிக்காம படுக்க மாட்டேன். பிளானை காமிக்காமனா நீங்க உங்க இஷ்டத்துக்கு இல்லை, முறைப்படி நான் இப்போ சொல்லுவேன் எப்படி காமிக்கணும், ஒரு முறை சொல்றேன், அந்த முறைப்படி காமிக்காம நான் படுக்க மாட்டேன். பிளான் காமிக்காம தான். யாரையாவது ஒருத்தரை நான் ஜாயின் பண்ணாம படுக்க மாட்டேன் நான் சொல்லல. டோன்ட் வரி அபவுட் இட். நான் என் வேலை நான் காமிச்சேன்ப்பா, எப்படி காமிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அது மாதிரி செஞ்சேன்ப்பா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட படுக்கணும், அவ்வளோதான். அப்புறம் எல்லா மீட்டிங் ட்ரைனிங்கும் நான் அட்டன் பண்ணுவேன். மற்றவங்களையும் அட்டன் பண்ணுவதற்கு உண்டான பர்சுவேஷன், நாட் ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஃபார்வர்டிங். நான் சொன்ன மாதிரி நம்ம சொல்றது சொல்லும் போதே அவர் எப்படி தொழில பேசுறாரு தெரிஞ்சோடனே நம்ம நேர் அப்ளைன்னு, அதுக்கு மேலே இருக்கிற சூப்பர் அப்ளை, ஒவ்வொருத்தரோட ஹெல்ப்பையும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டு, கடைசியா கடவுளுடைய ஹெல்ப்பையும் எடுத்துட்டு இவ்வளவும் செய்யுங்க. 5 மாசம் நடக்குதா நடக்கலையா? நடந்து ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நடக்காம இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இது எப்படி செய்யறது பார்த்தீங்களா? இப்போ நான் 8வது மாதம் 8 இலக்கம்னு வேண்டாம். என்னுடைய பிளானிங்கில் வந்து பயங்கர பிரச்சனை இருக்குது. 90% ஃபெயிலியர்னா கூட 90% ஃபெயிலியர். அப்போ 8 இலக்கம் என்ன இலக்கமாக மாறும்? 7 இலக்கமாக மாறும். 10 மாதத்துல 7 இலக்க வருமானங்கிறது நினச்சி பார்க்க முடியுது. 7 இலக்கம்னா எவ்வளோன்னு போட்டுக்கோங்க. நான் வாயில் சொல்ல விரும்பலை. பிகாஸ் அப்புறம் நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே வந்து வேணும்னே ஆசை காட்டி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு. ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஸோ 7 இலக்க வருமானம் சரி வேண்டாம். 99% ஃபெயில்யூர், 1% தான் சக்ஸஸ். அப்படின்னா கூட 8 இலக்கம் 90% இருந்தால் 7 இலக்கமாக மாறிடும். 99% 1% தான் பாஸ். இப்போ சரிங்களா? 100%னா 8 இலக்கம், 10% தான் சக்ஸஸ்னா 7 இலக்கம், 1% தான்னா 6 இலக்கம். 8 மாசத்துல 6 இலக்கங்கிறது நடக்குமா நடக்காதா?
அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் இல்லை, என்ன பண்ணணும்? லெட் மீ நவ் கிவ் யூ தி சிஸ்டம். அதுக்கு முன்னாடி இந்த சைக்காலஜியை உள்ளுக்குள்ளே வாங்கிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தி சைக்காலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் தட்? SW5. இது இந்த 3 கோல்டன் ரூல்ஸும் இந்த SW5யும் நம்ம ஆள் மனதுக்குள்ளே போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். Some will, some won't, so what? Start working, somebody is waiting. நம்ம போய் பேசணும்னு டக்கு டக்குன்னு கையெழுத்து போடுறவங்க இருப்பான். என்ன டிஸ்கோ டான்ஸ் ஆனாலும் ஒன்றுத்துக்கு அசையாது, அப்படியும் ஆள் இருப்பான். ஸோ டோன்ட் வரி. ஸோ வாட்? அதான் டோன்ட் வரி, ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஏன்? யாரோ ஒருத்தன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நான் என்னடா பண்ணுறது, என் வாழ்க்கையை மாற்றணுமே, யாரோ ஒருத்தன் தேடிக்கிட்டு இருக்கான். அவன் வந்தான், பட்டை கலப்போம். ஒவ்வொரு டீம்லையும் அதுதான் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யார் வேணா பாருங்க. அப்படியே அவர் 5 பேரை போட்டார், 5 பேர் ஜெயிச்சிட்டார். இல்லை, யார் ஜெயிச்சாங்கன்னா கீழே கீழே போய் தான் யாரோ ஒருவர் வந்து தான் அந்த டீமே அப்படி தூக்கியிருக்காரு. ஸோ ஹாவ் திஸ் சைக்காலஜி இன் யுவர் மைண்ட். தென் நவ் ஃபாலோ எ சிஸ்டம். சிஸ்டம் என்ன? நம்ம கம்பெனியினுடைய பியூட்டிஃபுல் சிஸ்டம், 7 ஸ்டெப் சிஸ்டம். இது ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கணும். என்னது அது? கன்சியூம், ஷேர், லிஸ்ட், மீட்டிங், இன்விடேஷன், மீட்டிங், டீம் ஒர்க், ஃபாலோ அப். திஸ் இஸ் சிம்பிள். இதில் பொருளில் கன்சியூம் பண்ணு. உன் வீட்டில் உனக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறியோ அது வெஸ்டேஜில் இருக்கா, அது வெஸ்டேஜில் வாங்கி பண்ணு. வெஸ்டேஜில் உனக்கு வீட்டில் கொடுக்குறப்படி வெஸ்டேஜில் இல்லை, வெளியே வாங்கிக்கோ. எப்போ அது வெஸ்டேஜில் வருதோ உடனே தூக்கி வெளியே போட்டு இதை வாங்கு. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து நம்மளுடைய வீட்டில் காது குத்து, இப்போ கல்யாணம், யார் லிஸ்ட் போட கற்றுக் கொடுத்தா? நம்மளே தானே போட்டோம். போடு, இதே மாதிரி ஒரு லிஸ்ட் போடு. இதுக்கு ஏதாவது இது வேணுமா? ஒன்றும் வேண்டாம், லிஸ்ட் போடு. ஷேர் பண்ணிக்கிறது யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா? இது மாதிரி அந்த கடலில் நல்லா இருக்கு, அந்த போய் பார்த்துட்டு வந்த அந்த படம், அந்த படத்தை மாதிரி இன்னொரு படம் நீ பார்க்க முடியாதா, போய் ஜென்மம் இதாகிடுட்டா போய் சொல்ல யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இந்த 3 விஷயம், கன்சியூம், ஷேர் அண்ட் லிஸ்ட், யாராவது சொல்லித்தரணுமா? நமக்கு பண்ணிடலாம். இப்போ அடுத்ததுல தான் ஆரம்பிக்குது. இன்விடேஷன், மீட்டிங், டீம் ஒர்க், ஃபாலோ அப். இந்த 4 தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை. அங்கே தான் சிஸ்டம் வருது. ஏன்னா எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி செய்யணுமோ அதை செஞ்சோம்னா, அதாவது சக்ஸஸ்ஃபுல் மனிதர்கள் செய்ததை நாம் செய்தோம் என்றால் நாம் சக்ஸஸ் ஆகிட போகிறோம். உதாரணமாக, எப்போ நான் சொல்கிற உதாரணம் தான் அதுவும். காடு, அடர்ந்த காடு, பிஞ்சு டார்க்னஸ்ஸு, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, வழியே தெரியல நமக்கு. மலை, அந்த காடோட மலை உச்சி இருக்குது, அதுக்கு போகணும். நம்ம என்ன பண்ணுறது தெரில. ஆனால் ஒரு ஒத்தையடி பாதை தெரியுது. என்ன பண்ணணும்? எனக்கு தெரில, சொல்லுங்கள். அந்த ஒரு ஒத்தையடி பாதை தெரியுது, அப்போ என்ன பண்ணணும்? அந்த ஒத்தையடி பாதையில் போயிடணும். அதை விட்டுவிட்டு அது என்னடா ஒத்தையடி பாதை, நான் ஒரு பாதை போட போகிறேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? அதுதான் நிறைய பேர் பண்ணுறீங்க. நிறைய பேர் செவுத்துல போய் முட்டிக்கிறீங்க. எல்லாம் பெரிய பிரச்சனையாகிடுது. ஃபாலோ தி சிஸ்டம். கம்பெனி இன்னைக்கு பாருங்கள், 2004 தொடங்கி 16 வருடங்களில் இந்திய நாட்டோட நம்பர் 1 ஆகி, உலகத்தினுடைய நம்பர் 30 ஆகி 30% வந்து அதில் வேறு எந்த இந்திய நிறுவனமும் அங்கே பங்கு பெறலை. இவ்வளவு பேரை காரை வாங்க வச்சு, இவ்வளவு பேரை லட்சம் சம்பாதிக்க வச்சு வெற்றி பெற்றிருக்கு. அப்போ அது எப்படி பண்ணிச்சு? ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். அந்த சிஸ்டம் தானே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இதைத்தானே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதைத்தானே நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை விட்டுட்டு நீங்கள் மேபி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணீங்க, ஏதோ ஒரு வெற்றி கிடச்சிச்சு, அது தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நிரந்தர வெற்றியாக இருக்கும்னு மாத்திரம் நினச்சிடாதீங்க. நிரந்தர வெற்றி ஆகணும்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த இதுக்குள்ளே வந்துருங்க ப்ளீஸ். ஃபைன். இப்போ லிஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ இன்விடேட் பண்ணணும். இப்போ எப்படி இன்விடேஷன் பண்ணுறது? இப்போ இதுக்கு மாத்திரம் நான் சிஸ்டம் கொடுத்துட்றேன். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம இன்வைட் பண்ணாக்கா யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. உண்மைதானா பொய் தானா? எல்லாரும் காது கொடுத்து கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் போய் பேசிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. பட் அது காது கொடுத்து கேட்கல. பட் யாரோ சொன்னது காது கொடுத்து கேட்டிருக்கான். அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவன் என்ன பண்ணணும்? So now comes the system. The system will have
4 எலிமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் 1 ப்ரீ அப்ரோச். அந்த ஆள்கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி அது தயார் பண்ணணும். ஒன்ஸ் யூ ப்ரீ அப்ரோச் ஆனதுக்கப்புறம் உன்னோட இதை ப்ரெசென்ட் பண்ணணும். தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வேர்டை யூஸ் பண்ண போகிறேன்னு, பட் புரிய வைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். ஐ லவ் யூ சொல்லணும்னா நேராக போய் ஐ லவ் யூ சொல்லக்கூடாது. ஒரு ப்ரீ அப்ரோச். அதுக்கப்புறம் அந்த ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இதெல்லாம் சொல்லி அப்புறம் தான் ஐ லவ், புரியுதுங்களா? அதான் ப்ரெசன்டேஷன். அதுக்கப்புறம் டீம் ஒர்க். அப்பா அம்மா இவங்களை வச்சு கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறது டீம் ஒர்க். ஃபாலோ அப், எப்படி குடும்பம் நடத்தணும், ஃபாலோ அப். இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒருத்தர் சொல்கிறதுக்கு முன்னாடி, ஒருத்தர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி அது ப்ரீ அப்ரோச் ஆகும். யூ ஷுட் ஹேவ் அவருக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி அவரை முதல்ல தயார் பண்ணிக்கணும். எப்படி தயார் பண்ணுவது? இப்போ லெட் மீ டெல் யூ தி சிஸ்டம். வெரி சிம்பிள் சிஸ்டம். இப்போ நவ் கொரோனா இஸ் நாட் தேர். நம்ம நேராக போகலாம். இப்போது நேராக போகணுங்கிற அவசியமும் இல்லை. ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணிக்கலாம், எல்லாம் முடிச்சுக்கலாம். 2 மெத்தடையும் நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு, வீட்டில் இருந்தபடியே அங்கே இங்கே நகராமல் அப்படியே பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எல்லார் இடத்துலையும் ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ கொடுத்துருக்கேன். பூஜை பண்ணிகிட்டு இருக்கீங்க, நல்லா பூஜை பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியாது, கரெக்டுங்களா? ஸோ அதை விட்டுருங்க. யூஸ் பண்ணணுன்னா பண்ணுங்கள். அது எனக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி மலை உச்சிக்கு போகக்கூடிய ஒத்தடி பாதையில் அது ஒரு பாதை, அந்த பாதை. ஸோ அந்த வச்சுக்கோங்க, அதை கையில் உங்கள் வாட்ஸ்அப்பில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை போட்டுருங்க, கன்சியூம் பண்ணுங்கள். எப்போல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ ஷேர் பண்ணுங்கள், லிஸ்ட்டை போட்டுருங்க. ஒரு 1000 பேர் லிஸ்ட்டை போட்டிருங்க. இப்போ இது ஒரு மெத்தட். திஸ் இஸ் ஒன் மெத்தட். எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிடறேன் இன்னைக்கு. ஸோ தினம் காத்தால அந்த லிஸ்ட்டு போட்டிருப்பீங்களே, நோட்டு எடுங்க வெளியே. அதுலேருந்து ஒரு 4 பேர் மாத்திரம் வெளியே எடுத்து அந்த லிஸ்ட்டை அப்படி வச்சுருங்க. ஒரு சின்ன பேப்பரில் ஒரு பேக்கெட் நோட்டில் வச்சுக்கோங்க. இப்போது காஃபி சாப்பிடும்போது காத்தால அந்த லிஸ்ட்டை எடுங்க, பாருங்கள். ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுங்கள், நல்லா இருக்கியான்னு கேளுங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுவார். அவங்களும் இங்கே விசாரிப்பார். ஐயா ஒரு விஷயம், அற்புதமான விஷயம் பார்த்தேன் ஐயா, அவ்வளோதான். வேறு எதுவும் இருக்கக்கூடாது. நல்ல பொருள், நல்ல பிஸ்னஸ்ஸு, நிறைய பேர் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பார்த்தேன். என்ன விஷயம் பார்த்தேன்? இந்த பாருங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ, இந்த 1.5 நிமிஷம் வீடியோ அனுப்புகிறீங்க. அவர் பார்த்துட்டு வந்து அவர் என்னன்னு கேட்பார். அப்போது இது என்ன ஏதுன்னு உனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. நான் சொன்னாலும் உனக்கு தலையும் புரியாது, வாழும் புரியாது. அந்த மனுஷன் 25 லட்சம் சம்பாதிக்கிறான், நிறைய பேரை லட்சம் சம்பாதிக்க வச்சுருக்கான். ஸோ அந்த ஆளே இன்னைக்கு நைட் 8 மணிக்கு ஒரு வெபினார் இருக்குது, அதில் சொல்ல போகிறான். அதை வந்து நீ உட்காந்து ஒரு 40 நிமிஷம் பாரு, 50 நிமிஷம் பாரு. நான் லிங்க் அனுப்புகிறேன். நல்லா நெட் இருக்கிற இடமா பாரு. அவ்வளோதான், முடிஞ்சது. இதுக்கு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான் வேலை. இப்போ வெளியே போகிறதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிடும்போதோ இப்போது இன்னொருத்தரை பாருங்கள், சொல்லுங்கள். 3வது வெளியே போய் அங்கே எங்கே எங்கேயாவது அலைஞ்சி கழிச்சிட்டு ஒரு டீயோ காஃபியோ சாப்பிட உட்காருவீங்க. அப்போ 3வது ஆளுக்கு பேசுங்க. மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி ஆறாசமாக இருப்பீங்க. அப்போ ஒரு 4 பேர் சொல்லியாச்சு, லிங்க் அமிச்சாச்சு. வெபினார் லிங்க் வந்து தினமும் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வெபினார் பண்ண போகிறது இல்லை ஆச்சா. டோன்ட் வரி, யூ ஆர் ஒன்லி சென்ட் த லிங்க்கை. அதே மாதிரி 8 மணிக்கு வெபினார்னா 7 மணிக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி, அப்பா 8 மணிக்கு வெபினார் சொன்னல, மணி 7 ஆச்சுப்பா, ஜாகிரதை வச்சுக்கோப்பா, கரெக்டாக மறந்துடாத. 7:50க்கு எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் 10 நிமிஷத்தில் வெபினார் ஆரம்பிக்கும், ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது முடியுமா முடியாதான்னு பாருங்க. இது ஒரு மெத்தட், ரைட்? இது எடுத்து வச்சுருக்கேன். யூ வாண்ட் டு மீட் ஹிம் டைரக்ட்லி, கேட்டுங்களா? இப்போ அதே மாதிரி தான். இப்போ லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 3 பேர் 4 பேர் வச்சுக்கோங்க, கேட்டுங்களா? எடுத்து வச்சுக்கோங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா தினம் 4 பேர் 3 பேருக்கு பேசணும், அவ்வளோதான். பேசுகிறீங்க. பேசுகிறோன்னே இப்போ என்னென்னு கேட்பார். இப்போ என்ன நீங்கள் சொல்கிறீங்க? அற்புதமான விஷயம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜனோட பேசுகிறீங்கன்னா, ராஜன் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன்னு கேட்டுட்டு, ராஜன் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்களோட பேசி இது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை நான் பார்த்து ஒரு காஃபி ஷாப்பில் பார்த்து நம்ம 2 பேரும் காஃபி சாப்பிட்டு அப்படி பேசலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சே, அவ்வளோதான். எதுக்குன்னு கேட்பார். சொல்லுங்கள் ஐயா, நான் வந்து ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று பார்த்தேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். என்னப்பா அது? ஆனால் நான் ஒன்றுப்பா காஃபி சாப்பிடும் போது பேசலாம்ப்பா, அவ்வளோதான். ஏதோ பிஸ்னஸாப்பா? ஏன்ப்பா இவ்வளோ டென்ஷன் ஆகிற? வெறும் ஒரு சின்ன ஒரு காஃபி சாப்பிட போகிறோம், பேச போகிறோம், அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான். வேறு எதுவும் பேசாதீங்க. இப்போ இந்த 4 பேரில் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. தினம் ஒருத்தட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. 2 பேர்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க.
முடியுமா முடியாதா? ரொம்ப சுலப மெத்தட் சொல்லட்டுங்களா? பேசவே பேசாதீங்க. ஃபோன் நீ யாரும் ஃபோனில் பேசுறது இல்லை தெரியுங்களா? ஃபோன் இருக்கு, ஃபோனை வந்து பேசுறதுக்கு உபயோகப்படுத்தவே இல்லை. எதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க? சேட். அதே தான். உங்கள் ஆளுக்கு ஐ அப்படின்னு போடுங்க, அவரும் ஐன்னு போடுவார். ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஹவ் ஆர் யூன்னு போடுவார். ஃபைன். ஐ லைக் டு மீட் யூ. அ வெரி லாங் டைம் வி ஹவ் நாட் மெட். I like to meet you in a coffee shop on Wednesday or which will be better for you, Wednesday or Thursday, 4 p.m. or 6 p.m. போடுங்க. ஒரு ரிப்ளை பண்ணுவாரா மாட்டாரா? சிம்பிள். ப்ரீ அப்ரோச் முடிஞ்சு போச்சா? இன்விடேஷன் முடிஞ்சு போச்சா? இப்போ மீட்டிங் வந்துருச்சுங்களா? இப்போ நீங்கள் ப்ரீ அப்ரோச்சில் இப்போ அடுத்த ஸ்டெப்பு நேராக போகிறதா இருந்தால் அந்த காஃபி டேக்கு போவீங்க, கை கொடுங்க, கட்டி பிடிங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க. காஃபி கீஃபி ஆர்டர் பண்ணுவீங்க. ஆஃபர் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்தது வருது. இப்போது நம்மக்கிட்ட கருவிகள் இருக்குது. தயவு செய்து வாயில் பேசுவதை நிறைய தவிருங்க. குறைச்சலாக இருக்கணும். கார் புக் இருக்குது, லீடிங் லேடிஸ் புக் இருக்குது, லக்ஸுரி கார் புக் இருக்குது, அல்லது நம்மளுடைய டீமில் ஒரு 10 நிமிட ப்ரொமோ வீடியோ கொடுத்துருக்கோம். அது எல்லாம் 6 மொழியில் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று வீடியோ காமிக்க போகிறீங்கன்னா, நான் ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பார்த்தேன்ப்பா, இந்த காஃபி வரத்துக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் இதை பார்த்துரு. என்னப்பா இது ஏதாவது பிஸ்னஸா அப்படின்னு கேட்கலாம். சொல்லு ஐயா, எனக்காக இப்போ கொஞ்சம் கிரிப் எடுங்க, எனக்காக இந்த 10 நிமிஷம் பாரு, பார்த்துட்டு அப்புறம் பேசலாம். தட்ஸ் இட். இல்லையா, அவர் வரத்துக்குள்ளே இதை பாரியா, ஒரு அற்புதமான விஷயம் பார்த்தேன், இங்கே பாரியா எவ்வளோ பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, இந்த அம்மா பாரு, லேடிஸ் எடுக்கிறீங்க, இந்த அம்மா பாரியா ஒன்றும் இல்லையா, பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தாங்கய்யா, இங்கே பாரு, தெரியுதா உனக்கு? அப்படி இங்கே பாரு, இந்த கதையை படிச்சு பாரு, இவங்க இங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்க, இதோ பாரு, அதே மாதிரி இந்த லேடி, இது மாதிரி இவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்கய்யா. அது என்னப்பா? அவ்வளோதான். இப்போ இது ப்ரீ அப்ரோச்சு. இப்போ ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு நான் சொல்ல முடியாது. ஒரு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்கோட தரத்தில் இருக்குப்பா, என்னோட அப்ளைன் பேசுவார். அவர் வந்து அப்ளைன் சொல்கிறதுக்கு பதில் எனக்கு இதில் ஜெயிச்சு ஒரு இது பண்ணுவார். அவர் பேசுவார். அவர் பேசினா அவனுக்கு நல்லா புரியும். நான் இப்போ தான் இதாக இருக்கேன், அந்த மீட்டிங் இன்வைட் பண்ணுங்கள். அல்லது இன்னொரு நாள் அப்பாயின் பண்ணுங்கள். வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய வீடியோஸ் இருக்குது, அதை போட்டு காமிங்க. அல்லது அந்த இடத்துலையே இந்த பாரு, இந்த வெபினார் இருக்குது, இந்த வெபினாரை பாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மீட்டிங் அந்த ப்ரீ அப்ரோச் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து அந்த ப்ரெசன்டேஷன் போகிறதுக்கு நினைவுபடுத்துங்க. நான் சொன்ன மாதிரி 7 மணிக்கு நினைவுபடுத்துறது, 7:50 அதே மாதிரி தான் அவருக்கும். மீட்டிங் இருக்குது, மீட்டிங் முன்னாடியே வந்துரு, நான் அங்கே நிற்பேன், உன்னை கூப்பிட்டு வா. அல்லது என்ன பண்ணலாம், அவர் வருவதற்கு முன்னாடி எனக்கு அது ஒன்று வாங்கிட்டு வந்துடுறியா, நீ வர வழியில் அது ஒன்று இருக்குது, கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்னா அவர் வாங்கிட்டு வந்தான் சரிட்டாருன்னா வந்துடுவார்ல. ஆர் நான் வரேன், அந்த வழியே தான் வரேன், உன்னை பிக்கப் பண்ணிக்கிட்டா. இவ்வளோ இதுதான் மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். நீ ஃபோன் பண்ண வேண்டியது, வரையா வரலன்னு சொல், அதெல்லாம் என்ன சார் யாரும் வரலன்னா அப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீட்டிங் வராங்க, பார்க்குறாங்க, பார்த்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் பேசுவதை தவிர்த்து உங்கள் அப்ளைனுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இது மாதிரி வந்தார், பார்த்துருக்காரு, ஜூம் மீட்டிங் பார்த்துருக்காரு, வெபினார் பார்த்துரு, அல்லது உங்கள் டீமில் ஜூம் மீட்டிங் நடக்கும், அதில் கொண்டு போய் உட்கார வைங்க. இதுதான் மெத்தட். ஜூம் மீட்டிங் வந்துட்டாங்க, சிஎன்டி வந்துட்டாங்க, எங்கே வந்துட்டாங்க, இப்போது அவங்களோட பேசுவதற்கு உங்கள் அப்ளைனுடைய ஹெல்ப்பை வாங்குங்க. இதுதான் டீம் ஒர்க். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபாலோ அப். என்ன ஃபாலோ அப்பு? என்டிஓ போட்டு காமிங்க. 48 மணி நேரத்திற்குள்ள என்டிஓ. விஐபி திங்கக்கிழமை இதெல்லாம் நடக்குது. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த லோக்கலாக நடக்கும். மாதத்துக்கு ஒரு 3 லொக்கேஷனில் 4 லொக்கேஷன் நடக்கும். எப்போ நம்ம லொக்கேஷன் நடக்குதோ அப்போ அந்த லொக்கேஷனை கொண்டு போய் உட்கார வைங்க. ப்ராடக்ட் ட்ரைனிங் எப்போ நடக்குதோ அப்போ நம்ம அசோக் சார் ஆரம்பிச்சிட்டாரு, நடத்த வைங்க. இப்போ இந்த மாதம் சொல்லியிருக்காங்க கிரவுண்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் சிஎன்டி மீட்டிங், அப்போ உங்கள் ஊரில் சிஎன்டி மீட்டிங் நடக்குதா, அந்த சிஎன்டி மீட்டிங் கூப்பிட்டு போங்க, இது போடுங்க. அப்புறம் டியூஸ்டே ட்ரைனிங் இப்போ இருக்குது, அந்த டியூஸ்டே ட்ரைனிங்கை பார்க்க, இந்த டியூஸ்டே ட்ரைனிங் பார்க்க வைங்க. ஒவ்வொரு 3ஆவது ஞாயிற்றுக்கிழமை 4ஆவது ஞாயிற்றுக்கிழமை எம்டிஎம் பண்ணுறாங்க, அந்த பார்க்க வைங்க. ஈவினிங் வித் கிரவுண்ட் அதை பார்க்க வைங்க. இவ்வளோதானே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் டைரி எடுத்துக்கோங்க. நான் சொன்னேன் 5 மாதம், இன்னைக்கு தேதி 19 ஜனவரி மாதம், இத்தனை பேருக்கு நான் லிங்க் அனுப்பிச்சேன், இவ்வளோ பேர் லிங்க் பார்த்தாங்க. அல்லது நான் இவங்ககிட்டலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன், காஃபி டேக்கு போனேன், அவன் வரல, அப்பாயின்மெண்ட் சொன்னால் வரல, நோ ப்ராப்ளம், வரல எழுதுங்க. அல்லது வந்தார், நான் இதை காமிச்சேன்,
இந்த மீட்டிங் வரேன்னாரு. இப்போ இந்த மீட்டிங் வந்தார், தேதி இந்த மீட்டிங் சிஎன்டி மீட்டிங் நடந்தது, அதுக்கு இந்த மீட்டிங் வந்தார். ஆனால் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு பாதியிலே எந்திரிச்சு போயிட்டாரு, அல்லது மீட்டிங்கே வரல, அல்லது மீட்டிங் வந்துட்டு போனார். அப்புறம் நான் என்னோட அப்ளைனை வச்சு பேசினேன், அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எழுதுங்க, டோன்ட் வரி. எந்த விதமான இந்த இடத்துல எதுவும் ஆகக்கூடாது. எழுதுங்க, தினம் பண்ணிட்டே வாங்க, தினம் எவ்ரி டே டூ திஸ் 5 months. ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா? ஜெயிச்சே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கணக்குப்படி என்ன ஆகுது? தினம் அட்லீஸ்ட் ஒரு ஆளையாவது நம்ம பிளான் காமிச்சு தானே படுத்திருப்போம். நான் சொன்னது வந்துருச்சா? 100 PV எவ்ரி மந்த், அது நடக்குது ஈஸி, கரெக்டா? அடுத்தது தினம் யாருக்காவது ஒருவருக்கு நான் பிளான் இந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா யாருக்காவது ஒருத்தர் எப்படியாவது ஒரு நாள் வேணா ஒருத்தர் வராமல் இருக்கலாம், இன்னொரு நாள் 2 பேர் வந்துருவானா, எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒருத்தனாவது வந்துருவானா மாட்டானா? நான் 4 பேருக்கும் போது நிச்சயம் தானே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஜாயினிங் பற்றியே பேசல. அப்போ தினமும் யாராவது ஒருத்தர் வந்துடுவார். அப்போ யாராவது ஒருத்தர் வந்துட்டார். இப்போ ஒரு மாதத்தில் எவ்வளோ நாள் இருக்கு? 30 நாள் இருக்கு. அப்போ 30 நாளில் 30 பேர் பார்த்துருவாங்கல்ல, 30 பேர் பிளான் பார்த்துருக்காங்கல்ல, அதுவும் முறைப்படி பார்த்துருக்காங்க. நீங்களா ஏதோ பேசல, நான் சொன்ன மாதிரி ஒன்றா வெபினாரில் உட்காடுறாங்க, அல்லது ஜூம் மீட்டிங்கில் உங்கள் டீம் ஜூம் மீட்டிங்கில் உட்காராங்க, அல்லது சிஎன்டி எடுக்க வராங்க, அல்லது உங்கள் அப்ளைனை வச்சு மீட்டிங் எடுக்க வைக்கிறீங்க, அல்லது வீடியோ காமிங்க. இதெல்லாம் முறைப்படி நடக்குது. இப்போ இந்த 30ல் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணலாம்? 100% எல்லாருமே சொல்லுவீங்க 10 பேர்னு. 5 பேர் நிச்சயமாக ஒருத்தர். இப்போ ஒரு மாதத்தில் இவ்வளவு பண்ணி ஒருத்தர் தான் வர ஆரம்பிச்சு, நோ ப்ராப்ளம், ஒன்று தான் வச்சுக்கோங்க. இந்த மாதம் நீங்கள் இன்னும் 30 நாள் வேலை பண்ணிட்டீங்க, இன்னும் ஒருத்தர் சேர்ந்துட்டாரு. ஆக இந்த மாதத்தின் முடிவில் 2 பேர். அடுத்த மாதம் இந்த அவருக்கும் 30 நாள் இருக்கு, இவருக்கும் உங்களுக்கும் 30 நாள் இருக்கு. அப்போ எங்களுக்குள்ள ஒருத்தர், இவருக்கு கீழே ஒருத்தர், அப்போ 4. அப்போ 3வது மாதம் 8, 4வது மாதம் 16. இது அப்படியே பாருங்க. ஜஸ்ட் சி, 12வது மாதம் 4096 பேர் இருப்பாங்க. இந்த 4096 பேர்ல 75% பேர் காணாமல் போயிட்டாங்க. 1000 பேர் தான் உருப்படியாக ஆக்டிவாக இருக்காங்க. 1000 பேர் 100 PV பண்ணுறாங்க. அப்படின்னா லட்சம் PV. லட்சம் PVனா 35 லட்ச ரூபா பிஸ்னஸ், 3.5 லட்ச ரூபா வருமானம். அடுத்தது இன்னொரு சிஸ்டத்தை சொல்லி கொடுத்துட்றேன். ப்ரீ அப்ரோச் பண்ணுறீங்க, இன்விடேஷன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். கார் புக்கு, அஃபைனிட்டி புக்கு, அது இது ப்ரொமோ வீடியோ, இதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த பண்ணதுக்கு என்ன வரும்? ஓகே நான் வரேன்ப்பான்னு சொல்லுவார். எஸ், அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகிறீங்க. அப்படியாப்பா, இதுவாப்பா, எப்படிப்பா இப்படிலாம் நடக்கும், என்னப்பா சொல்கிறேன் ஒரு, அதாவது அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை. அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் கார் புக் காமிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் அடுத்ததாக லீடிங் லேடிஸ் புக்கு காமிங்க, எட்டர்னிட்டி புக்கு காமிங்க, வாய்ஸ் மேகசின் எடுத்து காமிங்க, இந்த நான் சொன்ன அந்த 1.5 நிமிஷம் வீடியோவை காமிங்க, பாருப்பா இதுதான்ப்பா இது அப்படிங்கிறத காமிங்க. மேபி அப்படின்னா பருதான் ஒன்று தான், ஒன்று எஸ், மேபி நோ. இப்போ இதெல்லாம் காமிக்கும் போது அந்த மேபி என்ன ஆகும்? ஒன்றா எஸ் ஆகவோ நோவாக மாறும். எஸ்ஸாக மாறிச்சா அடுத்த ஸ்டெப்பு, நோவாக மாறிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்லணும்? ஐயா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, உனக்கு பிடிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணு, மேக் இம் அ கஸ்டமர். அண்ட் ஒன்ஸ் யூ மேக் இம் அ கஸ்டமர், இத்தனாம் தேதி சொன்னேன், வேண்டாம் சொல்லிட்டான், ஸோ அவனை கஸ்டமராக போட்டுட்டேன். ஸோ இன்னும் 6 மாதங்கள் கழித்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூன் 19ஆம் தேதி அவர் பேர் எழுதி வச்சிருங்க, அவரை காண்டாக்ட் பண்ணணும்னு. தட்ஸ் இட். அதே மாதிரி ப்ரெசன்டேஷனுக்கு வராரு, வெபினாருக்கு வராரு, திருப்பி அதே தான், எஸ், மேபி, நோ. மேபி ஃபாலோ திஸ். இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த சிஸ்டம் சிடின்னு ஒன்று போட்டு பிரில்லியன்ட் காம்பன்சேஷனு, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமு, பேரபிள் ஆஃப் பைப்லைனு, அது மாதிரி எல்லாம் வச்சு கொடுத்துருக்கோம். அது ஒவ்வொன்றா கொடுங்க. மேபியே, ஸோ மேபி வில் பிகம் எஸ் ஆர் நோ. எஸ்னா அடுத்த ஸ்டெப், நோனா மேக் இம் அ கஸ்டமர். 6 months கழிச்சு போடுங்க. கிளியரா இருக்கா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டம்? இதை விட இப்படி ஃபார்முலா, ஒரு ப்ளூ பிரிண்ட் எங்கேயாவது கிடைக்குமான்னு யோசிச்சு பாருங்க. யூ ஆர் வித் தட். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு உலகத்தில் நம்ம நாட்டில் எவ்வளோ பாப்புலேஷன், அதில் எவ்வளோ பேருக்கு வெஸ்டீஜ் தெரிஞ்சிருக்கு, அந்த வெஸ்டீஜில் இது எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளோ ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் நீங்கள். அப்போ நீங்கள் இதை எப்படி செய்யணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். தீர்க்கமாக ஜெயிக்கிறதுக்கு இப்போ ஒரு 5 மாதம் செஞ்சு பாருங்கள்.
ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா? அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே செஞ்சிருவீங்களா மாட்டீங்களா? டூ இட் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, உங்கள் குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் திருப்பி திருப்பி சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்க. ஸோ டூ இட். தேங்க்யூ ஃபார் tuning with me for this Tuesday training. So next Tuesday, 4th week, we'll meet again. So thank you so much. Until then, wish you wealth. All the best. God bless you, friends. Thank you.